இருக்குன்னா அது உங்களுடைய விருப்பம். ஸோ விரதத்தை வந்து நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது. நான் சில இப்ப ரீசெண்டா சில வந்து உலகம் முழுக்குமே இப்ப வந்து உண்ணாவிரதத்தை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டிசீஸ் வந்து அதிகமாகுது. அதிகமான புற்றுநோய் இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் அதிகமாகுது. இதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, எவ்வளவு விஷயத்த பண்றாங்க. நேச்சரா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வர்றது வந்து உண்ணாவிரதம் இருந்தா இந்த செல்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடுது, சோ அடுத்த லெவல் அது ஆகுறது இல்ல அப்படின்னு. இது எல்லாமே நம்ம பழைய ஆட்கள் எல்லாமே சொன்ன விஷயங்கள் தான். சோ அப்ப எல்லாமே அதை மறக்கடிச்சிட்டு இப்போ வந்து புதுசா அதை வந்து திரும்பவும் ரீகால் பண்ணி இப்ப எல்லாருமே உணர்ந்து அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதுக்காக தான் வந்து இந்த உண்ணாவிரதம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத வந்து நம்மளும் உணர்ந்து இந்த விஷயத்துல நேர்மறை ஆற்றலுக்கு உண்டாகிறதுக்கான விஷயமா இது நம்ம சொல்றோம். இதுல சில பேர் எப்படி இந்த உண்ணாவிரதம் இருக்கிறாங்கன்னா மினிமம் ஒரு 12 மணி நேரத்துல இருந்து 14 மணி நேரம் இல்ல மேக்சிமம் 16 மணி நேரம் வரைக்கும் நீங்க பிரேக் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதே நீங்க வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு இல்ல 5-6 வருஷம் இல்ல 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பழக்கமே வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து நீங்க ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்றதுதான் காலையில பிரேக்ஃபாஸ்ட், அதனால காலையிலேயே நீங்க சாப்பிட்டணும்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா இப்போ உலகமே வந்து இல்ல இல்ல காலையில நம்ம அவசியம் சாப்பிடணுமா அப்படின்னா லேட்டா கூட சாப்பிடலாம், நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த காலை உணவை வந்து தவிர்த்து 12 மணி வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்ற மெத்தட் எப்படி சொல்றாங்கன்னா காலையில உணவை வந்து நம்ம வந்து எதுவும் எடுக்காம மதியானம் 12 மணிக்கு உணவு எடுக்க சொல்றாங்க. அதாவது லஞ்ச் ஹவர்ஸ்ல அதுதான் ஃபர்ஸ்ட் உணவாவே அது. அதுக்கப்புறம் இரவு 8 மணிக்குள்ள நீங்க வந்து செகண்ட் டின்னரை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 8ல இருந்து அடுத்த நாள் 12 மணி வரைக்கும், மறுநாள் காலை 12 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 16 மணி நேரம். இந்த 8 மணி நேரம் தான் உங்களுக்கு உணவுக்கான நேரமா இருக்கணும். இதுல 2 வேளை நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நீங்க வந்து நிறைய சாப்பிடலாமா கண்ணாப்பிடான்னு சாப்பிடலாம்னா அப்படி சாப்பிடக்கூடாது. ஏன்னா எந்த நீங்க 3 வேளை உணவே சாப்பிட்டாலும் அந்த நேரத்துல மட்டும்தான் உணவு எடுக்கணும். மத்த இன்பிட்வீன் வந்து ஸ்நாக்ஸோ மத்ததோ எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜீரண மண்டலம் வந்து ரொம்ப பாதிக்கும். ஸோ அதனாலதான் இந்த ஃபேட் விஷயங்கள் மற்ற விஷயங்கள் வயிறு பெருசாகிறது, தொப்பை போடுறது, உங்களுக்கு வெயிட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ வந்து நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறது வந்து ஏதாவது ஒரு வேளை, அதாவது இந்த 16 ஹவர்ஸ் இருந்துட்டு மீதி அந்த 8 ஹவர்ஸ்ல உணவு எடுத்துக்கலாம். இன்னும் சில பேர் எப்படி சொல்றாங்கன்னா காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சன்லைட் இருக்கும் போதே, சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரை இந்த 6ல இருந்து 6 மணி வரைக்கும் நான் சாப்பிடுவேன் சார். நைட் ஃபுல்லா நான் வந்து அந்த 12 ஹவர்ஸ் வந்து ஃபுல் கேப் சார். 6 மணிக்கு மேல எந்த உணவுமே நான் எடுத்துக்க மாட்டேன், தண்ணி மட்டும்தான் எடுத்துப்பேன், மற்ற உணவுகள் எதுவுமே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து இந்த உணவு முறை கடைபிடிக்கிறாங்க. இதே இது நீங்க வந்து நம்ம மட்டும் தான் இது பண்றோம்னா எல்லா ரிலீஜன்லயுமே இருக்கு. முஸ்லீம்ல பாத்தீங்கன்னா ரமலான் மாதத்துல வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் வந்து இந்த உண்ணாவிரதத்தை கடைபிடிக்கிறாங்க. அவங்க எப்படி கடைபிடிக்கிறாங்கன்னா நைட்டு ஃபுல்லா வந்து சாப்பிடுவாங்க. அதாவது இரவு மாலை 6 மணில இருந்து மறுநாள் விடிய காலையில 5:30-6 மணி வரைக்கும் அந்த உணவு வந்து அவங்க எடுத்துப்பாங்க. டேல ஃபுல்லா வந்து எதையுமே சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, பச்சை தண்ணி கூட இருக்காது. ஸோ அந்த உணவு நைட் அவங்க அதுல அவங்க நான்வெஜ் கூட எடுத்துக்கிறாங்க. பட் நம்ம அதுக்கான இது வந்து நம்ம அது சொல்லலை. பியூர்லி நம்ம வந்து வெஜ் உணவுகளை தான் எடுத்துக்கணும், சாத்விக உணவுகளை தான் சாப்பிடணும். அவங்க இரவு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு பகல் ஃபுல்லா வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம அன்னைக்கு வந்து டெடிகேட்டடா வந்து மற்ற தர்மங்கள் பண்றது, மற்ற விஷயங்கள் வந்து அவங்க செய்யறாங்க. அதே மாதிரி பைபிள்ல சொல்றது வந்து கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்றாங்க. அவங்களும் வந்து இந்த தவக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டருக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 1 மாசம் 40 நாள் வந்து அவங்களும் வந்து 40 நாள் வந்து அதுக்கான பிரேயர்ல இருக்காங்க. அவங்களும் வந்து சைவ உணவுகளை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி உண்ணாவிரதத்தையும் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. இது பண்றதுனால உங்களுடைய உடம்பு கண்ட்ரோலுக்கு வரும். அதாவது நீங்க ஐம்புலங்களை அடக்குற மாதிரி ஒரு பசியை அடக்கிறதுக்கு உங்களால முடிஞ்சதுனாலே உங்களால உங்களுடைய செல்ஸ் மற்ற இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அந்த உண்ணாவிரதம் இருக்கும்போது இது என்னுடைய கர்மாவை குறைப்பதற்காக இருக்கட்டும்னு ஒரு ஒரு நீங்க ஒரு மைண்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இதையும் நீங்க வச்சுட்டு அந்த விஷயத்த நீங்க செய்யுங்க. அது செய்யும் போது உங்களுடைய ஆற்றல் எண்ணம் இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரலாம். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இதை நீங்க செய்யணும்னு நான் சொல்லல. இது விருப்பப்பட்டு உங்களுடைய மைண்ட் செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். அதே சமயத்துல இது செஞ்சுட்டு எனக்கு மயக்கம் வருது அந்த மாதிரி எண்ணங்களோட தயவு செஞ்சு செய்யாதீங்க. உணவு பழக்கத்துல எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றோமோ அதே மாதிரி இது ஒவ்வொரு நாளா இது உண்ணாவிரதத்தை எப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், எத்தனை நாள், அதாவது வாரத்துக்கு ஒரு வாட்டி செய்யலாமா இல்ல 3 நாளைக்கு ஒரு வாட்டி செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நீங்க கொண்டாந்தீங்கன்னா உங்களுடைய நேர்மறை ஆற்றலும் சரி, ஒரு எண்ணங்களும் சரி, உங்களுடைய தவ வலிமையும் கூட. ஏன்னா தவ வலிமை நம்ம மெடிடேஷன் பண்றதுக்காக தான் நிறைய விஷயங்கள் வந்து இதுல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ அதுல இந்த உண்ணாவிரதம் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஸோ இந்த விஷயத்த நீங்க
கண்டினியூ பண்ணுங்கிறது தான் என்னுடைய இன்னைய குறிப்பாக நான் சொல்றேன். ஸோ வகுப்பை தொடர்றதுக்கு ராஜ்குமார் சார் வந்திருக்காங்க. ஸோ வகுப்பை வந்து அவங்க வந்து கண்டிப்பா தொடருவாங்க. நன்றி. ராஜ்குமார் சார். இனிய காலை வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இங்க எல்லாம் வந்திருக்க அனைவருக்கும் எனது அன்பார்ந்த காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் சாருக்கும், ஆசிய தம்பி சாருக்கும், ஜெகதீசன் சாருக்கும் மற்றும் இந்த குழுவில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த ஆன்மீகம் வந்து ஒரு சிறந்த பயணமா இருக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய போன வகுப்புல வந்து மௌனத்தை பத்தி எல்லாருக்கும் ஒரு தகவல் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து ஐயா வந்து நமக்கு தர்மத்தை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நான் அதே இதையே நான் போய் மறுபடியும் சொல்லாம ஒரு புதிய தகவல்களை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய அனுபவமும் அதுல கலந்துருக்குது. ஸோ அதனால வந்து அந்த புதிய தகவல்கள் எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சுதான் இன்னைக்கு என்னுடைய இந்த கருத்தை பதிவிடுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா, ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்வது ஒரு பயணமா இருந்தா கூட ஆன்மீகத்தை மறுப்பதும் ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தி வந்து ஏற்றுக்கொள்வதை பத்தி நிறைய சொல்லியிருப்பாரு. அவரை மறுத்து சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா யூ.ஜி. கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் வந்து ஆன்மீகத்தை மறுத்து பேசியிருப்பாரு. என்ன மறுத்திருப்பாரு அப்படின்னா, இந்த ஞானம்ன்ற ஒரு பாதையே இல்லையா அப்படின்னா, இல்ல அப்படி சொல்ல வரல அவரு. இதை சென்றடையக்கூடிய அந்த பாதைகள் வந்து இன்றைய குருமார்களும் சரி, ஏற்கனவே வந்தவர்களும் சரி, காட்டுகின்ற வழி வந்து அந்த பாதையில போய் ஞானத்தை அடைய முடியாது அப்படின்றத வந்து யூஜி வந்து நிறைய இடத்துல சுட்டி காட்டியிருப்பாரு. ஏன் அவர் அப்படி சொன்னாரு? அவருடைய பயண அனுபவங்கள் அவருக்கு என்ன மாதிரி ஒரு பலன் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறு வயதுல இருந்தே கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வயதுக்கு அப்புறமே வந்து அவருக்கு வந்து ஒரு இறை தேடுதல் வந்து அவருடைய வாழ்க்கையில வந்துருது. அவர் ரொம்ப காலம் வந்து இந்த பயணத்துக்குள்ள நீடிச்சு போய்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய 21 வயசுல அப்படின்னு பார்த்தோம்னா 21 வயசுலயே ஒரு நீண்ட நெடிய அனுபவம் வந்து அவருக்கு கிடைச்சிருது. நிறைய விஷயங்களை பத்தி இதுல படிக்கிறாரு, பயிற்சிகள் எடுக்கிறாரு, எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டே வர்றாரு. இருந்தாலும் அவருடைய அந்த பயணத்துல அவருக்கு வந்து ஒரு தீர்க்கமான முடிவு கிடைக்குதா அப்படின்னா கிடைக்க மாட்டேங்குது. அவரு மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ஜே.கே. ஃபாலோ பண்ணி தான் அவர் வந்து போயிருப்பாரு. ஜே.கே. வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அறியாமையிலிருந்து மனம் விடுபட்டுச்சு அப்படின்னா அதுதான் ஞானம் அப்படின்றத வந்து ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனா இவர் என்ன செய்வாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் அறியாமை பத்தியே பேச மாட்டாரு. நீ அறிஞ்சுக்கோ, அறியாம போய்க்க, அதுக்கும் இதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்போது மனம் என்ற ஒன்றே இல்லாமல் அழியுதோ அப்போதுதான் வந்து ஞானம் என்ற ஒண்ணே பிறக்கும் அப்படின்றத வந்து இவர் சுட்டி காட்டியிருப்பாரு. இவர் வந்து தாட் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நிறைய சொல்லிட்டே வந்திருப்பாரு. என்ன அதுல மனம் என்ற ஒன்று அழிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மனிதன் வந்து இருக்க முடியுமா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து என்னதான் தியான பயிற்சி எடுத்தாலும் உட்கார்ந்து இது பண்ணாலும் கடைசியில அந்த நான் என்ற ஒரு உருவம் வந்து உள்ள நின்றுட்டே இருக்கும். நம்ம எவ்வளவு நேரம் தியானத்துல இருந்தாலும் மனம் வந்து ஒரு ஒரு ஃப்ரீடம் அடைஞ்ச மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல வந்து வெகு நேரம் தியான பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு ரிலாக்ஸ்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ரிலாக்ஸ்னஸ் கிடைக்கிறத வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்றோம், இல்ல ஒரு ஓட்டப்பயிற்சி, நடைப்பயிற்சி இந்த மாதிரி எடுக்கும்போது, நடைப்பயிற்சிகளை முடிச்ச பின்னாடி ஒரு நமக்கு வந்து வந்து உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணும்போது, உடம்புல வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எப்பாடா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்ப்பா இன்னைக்கு காலையில, ரிலாக்ஸா இருக்குப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணோம்ல. அதே மாதிரிதான் மனதை வந்து ஒரு கோட்டுல பயணிக்கிறதுக்காக மனதை ஒடுக்கி, மனதின் கவனங்களை ஒரு இடத்துல வச்சு நம்ம பயிற்சி எடுக்கும்போது அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில வரும்போது தான் அந்த ரிலாக்ஸ்னஸை ஃபீல் பண்ண முடியும். அப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்மை அறியாமலேயே மனதை கட்டுப்படுத்தி 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 பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த கட்டுப்பாடுகள் வந்து ஞானத்தை அடையும் பாதையா அப்படின்னா அவர் இல்லவே இல்லை அப்படின்னு மறுக்கிறார். இந்த கட்டுப்பாடுகள் எதுவுமே ஞானத்தை அடையாது. அவர் வந்து பார்த்தோம்னா இயேசுநாதர்ல இருந்து அவருக்கு முன்னாடி வந்தவர்கள்ல இருந்து
சாய்பாபால இருந்து அனைத்து மிகப்பெரிய மகான்கள்லாம் எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேர், புத்தர்ல இருந்து எல்லா பேருமே வந்து இவங்க சொல்ற எந்த பாதையுமே வந்து ஞானப்பாதை கிடையாது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டியிருப்பாரு. இந்த ஞானப்பாதை கிடையாது கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டே வந்த அவர் வந்து எதை தான் ஞானம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய ஒரு இளமை காலத்துல வந்து இந்த ஞானத்தை தேடி அலையும் போது ரமணரை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவருக்கு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவருடைய நண்பர் வந்து கூட்டிட்டு போறாரு. இந்த மாதிரி நீ தேடுற இந்த ஞான பாதைக்கு வந்து ரமணர் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது அவரு ரமணரை சந்திக்கும் போது என்ன செய்யறாரு அப்படின்னா, ரமணர் வந்து வெகு நேரம் வந்து தியானத்துல இருக்கிற ஒரு ஒரு பயிற்சியை அங்க நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்ப அவர் சொல்லியிருக்கிறார், நீயும் போய் தியானத்துல உட்காந்தேன்னா உனக்கு கிடைக்காத விடையெல்லாம் அதுல கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ரமணரோட தியானத்துல ஈடுபடுறாரு. அது முடிச்ச பின்னாடி இவருடைய கேள்விகள் அடங்குச்சா, மனதிலிருந்து உதயமான கேள்விகள் அடங்குச்சா அப்படின்னா கேள்விகள் அடங்கி இருக்காது. அப்ப ரமணர்ட்ட அவர்ட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப இவர் போய் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் எனக்கு வந்து என்னுடைய மனசுக்குள்ள சில கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருந்து விடை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரமணரை பார்த்து கேட்பாரு. இங்க ரமணர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எது வேணாலும் கேளு, உனக்கு என்ன விடை வேணாலும் சொல்றேன் அப்படின்ற அந்த தகவல் சொல்லும்போது, நீங்க உங்ககிட்ட வந்தா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து தீர்வு கிடைக்கும். நான் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு தியான அனுபவத்தை உங்கள்ட்ட பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இங்க யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத தியான அனுபவத்தை நீங்க பெற்றிருந்தால், அந்த தியானத்தை எனக்கு ஞானமா நேரடியா குடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்பார். இங்க எல்லா ஞானிகளுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பயிற்சிய மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த பயிற்சி பண்ணு, இப்படி தியானம் பண்ணு அப்படின்றத சுட்டி காட்டியிருப்பாங்க. இவர் மட்டும் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சரிப்பா, நீ கேட்கிற அந்த விஷயத்த வந்து நேரடியா உனக்கு குடுக்குறேன். உன்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப இவர் உடனே இவரும் நல்ல ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர், நல்ல ஒரு ஞானி. இவர் டக்குன்னு உட்கார்ந்து யோசிப்பாரு. அப்ப இவர் நம்மள பார்த்து நேரடியா குடுக்குறேன், பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்படின்னா, அதை பெற்றுக்கொள்ள ஏதோ ஒரு தகுதி நம்மகிட்ட குறைபாடு இருக்கு. அத நம்ம என்ன செய்யணும்? என்ன செஞ்சா அதுக்குரிய நமக்கு அந்த தகுதி கிடைக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு, யுஜி வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, அந்த தகுதிய வளர்த்துக்கிறதுக்கு என்ன வழி? அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்க இருந்து விடுபட்டு, நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்னு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. வந்துட்டு, இந்த ஞானத்தை அடையும் தகுதி நிலை தான் என்ன? அப்படின்னு ஒரு ஆய்வு பணிய மேற்கொள்றாரு. அப்ப இந்த யுஜி வந்து தன்னுடைய பயணத்துல ஆய்வு, ஆய்வு, ஆய்வுன்னே அவருடைய காலங்கள் போய்க்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்தியாவுல இருந்து புறப்பட்டு பிரான்ஸ்ல போய் செட்டில் ஆகுறாரு. அவர் இந்தியாவுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய செல்வ சீமானா இருந்திருக்கிறாரு. ஒரு நல்ல ரைட்டரா கூட இருந்திருக்கிறாப்புல. அவருடைய நெறைய கோட்பாடுகள எல்லாரும் பாராட்டி நெறைய கருத்துக்கள்லாம் பேசியிருந்திருக்கிறாங்க. அது எல்லாமே நடந்திருக்குது. இவர் இவ்வளோ திறமைகள் இருந்தாலும், இவருடைய தேடுதல் மட்டும் அடங்காம, இவர் பிரான்ஸ் போய் அங்க செட்டில் ஆகுறாரு. பிரான்ஸ்ல போய் செட்டில் ஆனாலும், அங்கேயும் வந்து என்ன செய்றாருன்னா, ரோடு நெடுக்க ஒரு பிச்சைக்காரன மாரி சுத்திக்கிட்டே திரியிறாரு. அங்க இருக்க அந்த இதுல வந்து நாட்டுல வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, வெளிநாட்டவர்கள் வந்து இந்த மாரி வெளியில அங்கங்க படுத்து கிடக்கிறத இது பண்ணாம, அவங்க வந்து நாட்ட விட்டு வெளியேத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனா, இவர் வந்து அந்த எம்பசில போய் உட்காரும்போது அவர் என்ன செய்றாரு அப்படின்னா, "இல்லங்க, நான் இதுக்காக வரல. இந்த என்னுடைய பயணத்துக்காக இங்க வந்திருக்கிறேன்." அப்படின்போது, அங்க ஒரு அம்மா வந்து இவரு இவர் மேல ஒரு அவருடைய கருத்துக்கள எதையும் படிச்சவங்களுக்கு வந்து ஒரு காதல் வந்துருது அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா பேர் வந்து வேலட்டின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க, "இல்ல, இல்ல, நீங்க வந்து என் கூட வந்துருங்க. என் இடத்துல தங்கிக்கங்க. என்னோட இருங்க." அப்படின்னு சொல்லி. இவருக்கு வந்து எந்த நிபந்தனையுமே கிடையாது. எங்க போய் தங்கணும், எங்க இருக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் மறுக்கிற ஆள் இவர் வந்து. நம்ம சொல்ற எல்லா நிபந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறார். ரைட்டு, ஓகே. ஒரு அம்மா கூப்பிடுது, அது கூட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அது கூட போய் இருக்கிறாரு. அவர் கொஞ்ச நாள் இல்ல, பல ஆண்டு காலம் அது கூடயே தான் இருக்கிறாரு. அப்படி இருந்து அங்க தனது பயிற்சிகளை எல்லாம் மேற்கொண்டுகிட்டு அங்க இருந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஜேகே வந்து அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, பேசுறதுக்காக வர்றாரு பிரான்ஸுக்கு. அப்படி அவரு ஜேகேய பார்க்கும்போது என்ன செய்றாரு, ஏற்கனவே இவர் நெறைய பேசியிருக்கிறாரு. பேசி, பேசி இவர் பேச்ச கேட்டு ஒருத்தன் கூட இன்னும் வந்து ஞான நிலைய அடையல. 25 வருஷம் பேசிட்டாப்ல. இப்ப மட்டும் இவர் பேசி என்ன கிழிச்சிட போறாரு, போய் பார்ப்போம் அப்படின்னு. அங்க போய் பார்க்க போனா, ஜேகேவ பார்க்கறதுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா, $2 குடுங்க. உள்ள போய் அவர் பேச்ச கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி, அவருடைய இடத்துக்குள்ள போறதுக்கு $2 அனுமதி கட்டணமா கேட்கறாங்க. அட $2 குடுத்து பார்க்குற அளவுக்கு இது ஒண்ணும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையா? போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வெளியில வந்துட்டாரு.
வெளியில வந்தவர் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு கேசினோல போய் உட்காந்துட்டாரு. என்னப்பா இது, இந்த பேச்சை கேட்கறதுக்கு இங்கே வந்து உட்காந்துடலாம் அப்படின்னு. ஆனா அந்த கேசினோல போய் உட்காரும்போது அவருக்கு உடலுக்குள்ள ஒரு புதிய மாற்றம் ஒண்ணு உருவாக ஆரம்பிக்குது அப்படின்றாரு. அந்த மாற்றம் வந்து ஏதோ ஒரு வலியவும் ஏதோ ஒரு தாக்கத்தையும் ஏற்படுது. அவர் பல நாட்கள் வந்து தலைவலியில துடியா துடிச்சதா சொல்றாரு. தலைவலி, உடல் வலி எல்லாமே வந்து சொல்றாரு. இது என்னதாயா நம்ம உடம்புக்குள்ள என்னமோ ஒண்ணு நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இதை என்ன, ஏன் இது நமக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதோட வந்து உட்கார்ந்து போது திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றாருன்னா ஒரு மரத்தடியில போய் உட்கார்றாரு. மரத்தடியில இருக்க ஒரு ஸ்டோன் பெஞ்சில உட்கார்ந்து போது திடீர்னு பார்த்தா அவர் உடலுக்குள்ள ஒரு பெரிய ரசாயன மாற்றம் ஒண்ணு நடந்து அந்த மாற்றம் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் முழுசும் பரவுறத அப்படியே பாக்குறாரு. ஒவ்வொரு செல்லுலையும் ஒரு மிகச்சிறந்த வலியை உருவாக்குது. இந்த ஞான புரிதல் பத்தி அவர் ஒரு ஸ்டோரி சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போகும்போது சாமி கும்பிடுவோம், எல்லாம் செய்வோம். இப்படி அவர் வந்து ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கோயில்ல போய் வேண்டுதலுக்காக போய் நிக்கும்போது, அங்க ஒரு பிள்ளையார் விக்கிரகம். அந்த விக்கிரகத்தோட தொப்புள் பகுதி பார்த்தோம்னா, பெருசா குழியா செதுக்கப்பட்டிருக்கு. வரிசையில நின்ன ஒருத்தன் வந்து என்ன செய்றான் அப்படின்னா, அந்த தொப்புள் குழிய தொட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் பின்னாடி நிக்கிறாரு வரிசையில. திடீர்னு போய் ஒருத்தன் அதுல தொடுறான். கைய வச்சு தொடுறான். தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அந்த குழிக்குள்ள ஒரு சின்ன தேள் ஒண்ணு இருந்திருக்கு. அத அவன் கைய கொட்டிருக்கு. கொட்டுன உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஆனந்தம், பேரானந்தம், ஆனந்தம், பேரானந்தம்னு கத்திக்கிட்டே அங்கருந்து வெளியில வர்றான். வெளியில வந்தவுடனே பின்னாடி வந்தவனுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஐயோ! பிள்ளையார உள்ள தொப்புல தொட்டவுடனே இவனுக்கு ஏதோ ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு, அவனும் போய் கைய வைக்கிறான். அவனையும் தேள் கொட்டுது. கொட்டுன உடனே அவனும் அத வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு அவனும் ஆனந்தம், பேரானந்தம், ஆனந்தம், பேரானந்தம்னு கத்திக்கிட்டே ஓடி வர்றான். இப்படி வரிசையில ஒரு 5, 6 பேர் கத்திக்கிட்டே வர்றாங்க. ஜி அவரு யுஜியும் அங்க நின்னுகிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, "என்னதான்டா இங்க நடக்குது? அப்படி என்னடா சிலைய தொட்டவுடனே என்னடா நடக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் கைய வைக்கிறாரு. கைய வச்ச உடனே தேள் கொட்டுது. அப்ப தேள் கொட்டுன உடனே அவர் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, "ஐயோ! என்னைய தேள் கொட்டிருச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த தேள் கொட்டிருச்சு அப்படின்ன உடனே மித்தவங்க எல்லாருமே வந்து, என்ன எல்லாரும் ஆனந்தம் கிடைச்சுன்னாங்க, இவர் மட்டும் தேள் கொட்டுச்சுன்றாப்ல அப்படின்ற மாரி இவர பார்க்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கதைய நிறுத்திட்டு, "நீங்க தேடிக்கிட்டு இருக்க இந்த ஞானப்பாதை இப்படித்தான். இதுக்குள்ள வந்தீங்கன்னா, அது உங்கள போட்டு தள்ள தான் செய்யும். அத விட்டுட்டு எல்லாரும் அதுல ஆனந்தம் கிடைக்கும், பேரானந்தம் கிடைக்கும்னு நெனச்சு தயவு செய்து இதுக்குள்ள வந்துராதீங்க. இது பயங்கரமானது. மனிதன வந்து உருக்குலைய வச்சுரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த யுஜியோடைய இந்த கருத்த வந்து நெறைய பேர் ஏற்க மறுக்கிறாங்க. ஏன்னா, நமக்கு முன்னாடி வந்த அனைத்து குருமார்களும் சொன்னது என்ன அப்படின்னா, இன்பம், சிற்றின்பம், பேரின்பம் அப்படின்னு 3 நிலையா பிரிக்கிறாங்க. சராசரியா ஒரு குடும்பத்துல ஒரு மனிதன் குழந்தைகளோட ஆசபாசமா இருக்கிறத இன்பமாவும், சிற்றின்பம்ன்றது ஒரு ஆண், பெண் இணைவ வந்து சிற்றின்பமாவும், பேரின்பம்ன்றது ஞான நிலையில ஒண்ணு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேரின்பத்தை அனுபவித்த மனிதர்கள் எத்தனை பேர் வந்து பேரின்பம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாருமே இதுவரைக்கும் பேரின்பம் பத்தி சொன்னதே கிடையாது. அகத்திய பெருமான் கூட ஒரு இடத்துல வந்து ம், வாசியோக கலைய பத்தி பேசும்போது அகஸ்தியர் வந்து புலஸ்தியருக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புலஸ்தியர் வந்து அகத்தியர்ட்ட கேள்வி கேட்பாரு. இந்த ஞானம் என்ற ஒரு நிலை உடம்புக்குள்ள ஏற்பட்ட பின்னாடி, அது எனக்கு அந்த குண்டலி சக்தின்றது உள்ளுக்குள்ள எப்படி வரும்? அத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப அந்த அகஸ்தியர் வந்து அந்த இடத்துல ஒரு விஷயத்த சுட்டிக்காட்டுவாரு. மூலக்கனல் எழும்பி ஆராதாரமான சகஸ்கர நாமத்தை அடைந்த பின் அது தாமரை போல் விரிவடைந்து மீண்டும் உனக்குள் அது இறங்கும் அப்படின்றாரு. அந்த இறங்குற அந்த மூலக்கனலானது நெருப்பாக மாறி உள்ள இருக்க அந்த தொண்டை குழியில நம்ம சொல்றோம்ல அந்த வாசி காற்று ஏறக்கூடிய உள்நாக்கு வழியாக உள்ள இறங்கும். அப்படி இறங்கும் போது உனது உடலில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா 1000 கோடி சூரியன் சுட்டரித்த வெப்பம் உன்னுள் இறங்கும் அப்படின்றாரு. அப்படி 1000 கோடி சூரியன் சுட்டரித்த வெப்பம் நம்ம தேகத்துல இறங்குச்சுன்னா அதை எப்படி நீங்க பேரின்பமா பார்ப்பீங்க? அந்த நெருப்பு நம்மளை வெந்து வேக வச்சு அழிச்சிடாதா? அதை தாங்குற அளவுக்கு நமக்கு உடல் தகுதி இருக்குதா அப்படின்னா இந்த உடல் தகுதிக்கு தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ரசவாத வித்தையை பத்தி சொல்லிட்டு வந்திருப்பாரு.
இப்ப நம்ம அந்த டாபிக் வேணாம், ஞானத்துக்கு மட்டும் வருவோம். ஜியு சொல்ற விஷயத்துக்கு வருவோம். ஜியு என்ன செய்யறாரு அப்படின்னா, அங்க கை வச்சு பார்த்துட்டு தேள் கொட்டுச்சு அப்படின்ற சொன்ன மனிதன் தான் ஜியு. அதேதான் இந்த ஞான பாதையில அவர் சொன்ன விஷயம். நீங்க இத கை வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இழப்புகள் மட்டுமே நிகழும் அப்படின்னு சொல்றத அவர் சுட்டி காட்டார். ஏன் இழப்பு நிகழுது அப்படின்னா, இழப்பு தான் ஞானமா அப்படின்னா, ஆம். உண்மையான ஞானம் என்பது அனைத்தையும் இழப்பது மட்டுமே உண்மையான ஞானம். புத்தர் முதற்கொண்டு எல்லாருமே ஞானத்துல அனைத்தையும் இழக்க தான் செஞ்சாங்களே ஒழிய, எதையும் பெற்றுக்கொண்டார்களா அப்படின்னா இல்ல. ஆனா ஞானம் என்ற ஒன்றை பெற்றுக்கொண்டது தான் அதுல இருக்க விசேஷமான விஷயம். அப்ப ஞானம் என்பது இந்த இகலோக வாழ்க்கைக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா, நம்ம கேட்கிற காசோ, பணமோ, செல்வமோ அல்லது இந்த வாழ்வுக்கான விஷயங்களுக்கு ஆதாரமான கதியா அப்படின்னா இல்ல. அது அகத்துக்குள் ஒரு ஆதாரமான கதியா இருக்குது. இப்ப இந்த யுஜி என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, உடலுக்குள் ஒரு செல்லுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்குது. அது உடம்ப பூரா அப்படியே சுட்டெரிக்குது. உடம்புல ஒவ்வொரு சேஞ்சஸா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 7 நாட்கள் பெரும் அவதிப்பட்டதா சொல்றாரு. இந்த 7 நாட்கள் பத்தி சொல்லும்போது, நம்ம இவர் 7 திரை விலக்கி அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு ஞானிகளுமே இந்த 7 நாட்கள பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. பைபிள்ல கூட இந்த 7 நாட்கள் பத்தி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இருந்தாலும் இந்த 7 நாட்களுக்கு கருத்து முரண் வேற வேறயா இருக்கு. ஒவ்வொருத்தரும் சொன்ன பாதை வேற வேற மாரி, வேற வேற ஆங்கிள்ல சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இவர் நேரடியா தனது உடலுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்ப முதல் நாள் ஒரு உஷ்ணம் பரவுது. ஒரு உடம்பெல்லாம் ஒரு வேகுற மாரி ஒரு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்த நாட்கள்ல அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருந்து சத்தங்கள் எழும்புது அப்படின்றாரு. உடம்புக்குள்ள இருந்து ஒரு விதமான சத்தம் கேக்குது. வெளியில நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது. திடீர்னு பார்க்குறாரு. அந்த சத்தம் அவருக்குள்ளேயும் கேக்குது. இது என்ன நாய் வெளியில குலைக்குதா? உள்ள குலைக்குதா? எங்க இருந்து குலைக்குது? அப்படின்னு சொல்லி அவர் ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு நாளும். திடீர்னு அந்த 7ஆம் நாள் பார்த்தீங்கன்னா, உடலே இல்லாத ஒரு நிலையில அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த வேலட்டின் சொல்ற அந்த அம்மாவ கூப்பிட்டு, இங்க வா. என் உடம்பு இங்க தான் இருக்கான்னு பாரு" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா என்ன செய்யுது அப்படின்னா, இவர் ஏற்கனவே சைக்காலஜிக்கலா நெறைய விஷயத்த ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறதுனால, "உனக்கு ஏதோ மனசுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால நீ இப்படி சொல்ற. நீ நல்லா தான் இருக்க. உன் உடம்பு இங்க தான் இருக்கு. எல்லாமே இங்க தான் இருக்கு" அப்படின்னு சொல்லுது. இத அவரால ஜீரணிக்கவே முடியல. என்னமோ ஒண்ணு நம்மள சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. ஆனா என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்கிற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உடலியல் மாற்றத்த தாங்க முடியாம செத்து போயிருவோம்னே அவர் நினைச்சுக்கிட்டே பல நாட்கள் இருக்கிறார். ஆனாலும் அவருடைய தேகம் அழியாமல், அது மறுபடியும், மறுபடியும், மறுபடியும் மாற்றத்த உட்பட்டு, அது கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அவர் உடல்ல ஒரு மிகப்பெரிய வலியவும், வேதனையும் குடுத்ததா, அவரு தன்னுடைய குறிப்புகள்ல சொல்லிட்டு வர்றாரு. அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "இதுதான் என்லைட்மென்ட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இல்லை. இது தவறு. இது எனக்கான தேர்வா இறைவன் எனக்கு குடுத்ததே ஒழிய" இறைவனே அவர் சொல்ல மாட்டார். "இது எனக்கு கிடைச்ச அனுபவம்." இங்க அனுபவித்தவனும் இருக்கிறானா அப்படின்னா இல்ல. அனுபவம் மட்டுமே நிலைத்து நிக்குது. அப்ப எல்லாருக்கும் கிடைக்கிற என்லைட்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி கிடைச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூமி அப்படின்ற ஒரு விஷயம் முதல் நிலையில உருவாகும்போது கிட்டத்தட்ட ஒரு 2.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பயணிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உயிரினங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த பூமி மீத்தேன் மற்றும் ஈத்தேன் வாயுக்களால நிறைந்த ஒரு கோளமா தான் இருந்திருக்குது. இதுல நீர்ல பாக்டீரியாக்கள், வைரஸ் இந்த மாரி விஷயங்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கு. அப்ப எப்படிதான் இந்த பூமிக்கு இந்த காற்று மண்டலம் மாற்றம் அடைந்து எப்படி ஆக்ஸிஜனோட மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல இந்த காற்று மண்டலத்துக்குள்ள ஒரு சிறிய அணு மூலக்கூறுகள்ல ஒரு வேறுபாடு ஏற்படுது. அப்படி வேறுபடும்போது தான், அந்த சைனோ பாக்டீரியா அப்படின்ற ஒரு விஷயம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்கான தண்ணீல இருந்து சூரிய ஒளி மூலியமா, அதோட சத்துக்கள் மூலியமா ஒரு உயிரோட்டம் பெறுறதுக்கான ஒரு அப்டேட்ட அந்த அந்த உயிரினம் அடையுது. அப்படி அந்த வைரஸும் இதுவும் உள்ளுக்குள்ள அந்த அப்டேட் அடையும்போது, அது என்ன செய்யுதுன்னா, தனக்குள்ள இருந்து ஒரு கழிவ வெளியேற்றுது. இந்த சூரிய ஒளியில இருந்து ஒரு கழிவ வெளியேற்றுது. அந்த கழிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் ஆக்ஸிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலக்கூறு. இந்த ஆக்ஸிஜன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றைய பூமிய மொத்தமா அழிக்குது.
இப்படி ஆக்சிஜன் வந்து கொடுத்து வெளியில 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 வந்து இப்ப நம்ம எப்படி கார்பன் மூலக்கூறு மூலியமா பூமி மாசு அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி அன்னைக்கு ஆக்சிஜன் மூலியமா இந்த பூமி மாசு அடைஞ்சிருக்குது. பூமி வந்து சுபீட்சம் அடைஞ்சானா இல்ல, மாசு அடைஞ்சிருக்கு. அப்ப இந்த மாசு அடைஞ்ச ஆக்சிஜன் படலத்தை மாசாக்கி தன்னைத்தானே வந்து பூமி என்ன பண்ணுதுன்னா உறைய வைக்குது. அப்படி உறைஞ்சு ஒண்ணும் இல்லாம அப்படியே பனி கோலமா இந்த இது வந்து மாறிக்கிட்டே வருது. அப்படியே முற்றிலும் பனியா மாறின பின்னாடி அதுக்குள்ள இருக்க அந்த உயிரினங்கள் எல்லாமே, அந்த பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே செயல்பட முடியாம அப்படியே செத்து உள்ளுக்குள்ள இதாக ஆரம்பிக்குது. அப்படி ஆகும்போது தான் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆக்ஸிஜன் வந்து ஒரு ஒரு உயிருக்குள்ள ஒரு அணு மூலமா போய் நிக்கும்போது, அது மைட்டோகாண்ட்ரியம் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்குது. இந்த மைட்டோகாண்ட்ரியம் தான் இன்னைக்கு நம்ம மனித உடலுக்குள்ள ஒவ்வொரு செல்லுலயும் மூலப்பொருளா வந்து உட்கார்ந்திருக்கு. இந்த மைட்டோகாண்ட்ரியம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த அணு மூலக்கூறுலயே ஒரு வித்தியாசமான அணு மூலக்கூறு எது அப்படின்னா, ஆக்ஸிஜனோட அணு மூலக்கூறு தான். ஏன் இந்த ஆக்ஸிஜனோட அணு மூலக்கூறு வித்தியாசமானது அப்படின்னு சொல்றோம்னா, எல்லா அணுவுலயும் வந்து பார்த்தோம்னா, இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் பத்தி படிக்கும்போது, நியூட்டானும், புரோட்டானும் வந்து உள்ளுக்குள்ள சம அளவுல இருக்கும். சுத்தி வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த மையத்துல இருக்க எடை எவ்வளவோ, அதுக்கு இணையான எடையில அணுவோட வெளிப்புறத்துல இருக்க எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இதுதான் வந்து அந்த அணுவோட ரூல். ஆனா ஆக்ஸிஜன்ல மட்டும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உள்ளுக்குள்ள இருக்க புரோட்டான், நியூட்ரானுக்கு இணையான வெளியில எலக்ட்ரான்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்காது. எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியா இருக்கும். இந்த கம்மியா இருக்கிறதுனால தான் இந்த ஆக்ஸிஜன் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க எந்த பொருள்ல தனக்கு தேவையான எலக்ட்ரான் இருக்கோ, அந்த எலக்ட்ரான டக்குன்னு கேட்சப் பண்ணிக்கும். அப்படி கேட்சப் பண்றதுனால தான் இன்னைக்கு நம்ம வெளியில ஒரு இரும்ப தூக்கி போட்டாலும், ஒரு துரும்ப தூக்கி போட்டாலும், இல்ல ஒரு கட்டைய போட்டாலும், அது இத்து போறது, துரு பிடிக்கிறது, எரிஞ்சு போறது, இந்த எல்லா செயல்களுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஆக்ஸிஜன் என்ற அந்த மூலக்கூறுல இருக்க அந்த விஷயம், அந்த எலக்ட்ரான்ஸ அதுல இருந்து அது கேட்சப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது செத்துக்கிட்டே இருக்கும். இப்ப வாழ்வியல்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆக்ஸிஜன் என்ன செய்யுது அப்படின்னா, ஒவ்வொரு அந்த மைட்டோகாண்ட்ரியத்துக்குள்ள இருந்து ஒரு செல்லுக்குள்ள ஏறி, அது ஒரு செல்லா வடிவமைப்பான பின்னாடி, இந்த செல் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த ஆக்ஸிஜனோட ஒரு ஒப்பந்தத்த உருவாக்குது. அதுதான் வந்து உயிரியல் கோட்பாட வந்து அங்க கொண்டுட்டு வருது. அங்க வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா, உயிர்கள் வந்து தனித்தனி உயிர்களா உருவாக ஆரம்பிக்குது, இந்த தண்ணியோட சேர்ந்து சேர்ந்து. அப்ப முதல்ல வந்து பார்த்தோம்னா, இந்த பூமியில வந்து மனித உயிரினம் வந்துச்சா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மனித உயிரினம் வரல. முதல்ல நீர்வாழ் உயிரினங்கள் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து மரங்கள், தாவரங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் மனித உயிரினம் தோன்றியதா விஞ்ஞானம் வந்து சொல்லுது. இப்ப இந்த மனித உயிரினத்துக்கும், இந்த ஆக்ஸிஜனுக்கும் உள்ள தொடர்பு தான் வந்து மனிதன் வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹேபிட்டபிளா பார்த்தோம்னா, அபகரிக்கும் குணம் அப்படின்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இது வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல இருக்க எல்லா மனிதர்களுக்கும், தான் பக்கத்துல இருக்கவன்ட்ட எதையோ ஒண்ண திருடிக்கிறக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது. இந்த எண்ணம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த ஆக்ஸிஜன் மூலக்கூறுலயே அது இருக்கு அப்படின்றாங்க. இந்த ஆக்ஸிஜன் மூலக்கூறு என்ன செய்யுது அப்படின்னா, தனக்கு பக்கத்துல இருக்க எலக்ட்ரான்ஸ ஒவ்வொரு நாளும் திருடிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வாசியோக பயிற்சி, தியான பயிற்சி இதுகெல்லாம் மேற்கொள்ளும்போது, மூச்சு காத்த சரியா பயன்படுத்தினோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுவல்ல. ஆக்ஸிஜன் உன்னை மரணத்துக்கு நோக்கி தான் இந்த உடம்ப வளர்த்து கொண்டு போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாம் எது நம்மை வாழ்விக்கக்கூடிய மூலப்பொருளா நம்ம விரும்புறோமோ, அதுவே நம்மை அழிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது அப்படின்றது தான் அதோட கோட்பாடு. அப்ப இந்த ஆக்ஸிஜன் தான் நம்மள கொல்லப் போறதும் அதுதான், நம்மள வாழ வைக்க போறதும் அதுதான். அப்ப இந்த ஆக்ஸிஜன் எதுவரைக்கும் மனிதன வாழ வைக்குது அப்படின்னா, மனிதன் இந்த உயிரியல் வந்து இந்த உடல் வந்து உயிர வந்து ஒரு இனப்பெருக்க சக்திய உருவாக்குறதுக்கு தான் இந்த மனிதன் தோற்றுவிக்கப்படுறான். மனிதன் மட்டும் இல்ல, அனைத்து உயிரினங்களும் தனது இனப்பெருக்க காலத்துல ஒரு தனது சந்ததிய வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போகுது. அப்படி அந்த சந்ததி டெவலப் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஸிஜன் தானாவே வந்து உள்ளுக்குள்ள இருக்க செல்கள சாப்பிட ஆரம்பிக்குது. சாப்பிட்டு தான் முதிர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்த குடுத்து, மனிதனும் அந்த முதிர்ச்சி நிலையில போய் அடங்கிடுறான். இப்ப யுஜிக்கு வரும். யுஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, "இங்க நீ பெற்றுக்கொள்வதும், நீ அடைவதும் எதுவுமே இல்ல" அப்படின்றாரு. ஏன்னா, இழப்பு மட்டுமே எதார்த்தமானது. நீ பிறந்தது முதல் இன்று வரை இழந்து கொண்டே தான் இருக்கிறாய். இந்த இழப்புகளின் பயணம் தான் வந்து அவர வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஞான பாதைக்கு அவர கூட்டிட்டு வருது. அவர் ஒரு நாள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தனது நண்பரோட வந்து வெளியில நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய போட்டு குச்சிய வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு.
அப்படி அடிக்கும்போது அவர் நண்பர் என்ன செய்யறாரு அப்படின்னா போய் அந்த அம்மாவை போய் தடுக்கிறாரு. ஏமா, எதுக்கு போட்டு இந்த பச்சை பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப அது ஏதோ சேட்டை பண்ணுது, அதனால நான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனா யூஜி என்ன செய்யறாருன்னா அதை நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த கூட இருந்த நண்பர் என்ன செய்யறாரு, ஏப்பா நீ ஒரு மிகப்பெரிய ஆளு, உன்னை ஒரு ஞானின்னு நினைச்சு கூட உங்க கூட பேசிக்கிட்டு வர்றேன், இந்த மாதிரி போட்டு அந்த பிள்ளைய சின்ன பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, நீ போய் இதை தடுத்து நிறுத்த மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல, நான் அங்க தடுத்து நிறுத்த முயற்சிக்கல, நான் அந்த குழந்தையா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடல்ல வந்து அடிச்ச தழும்புகளை காட்டுறாரு. அடி வாங்கினதே நான் தான் அப்படின்றாரு. இப்படிப்பட்ட அதிசயங்கள் வந்து அவர் வாழ்நாள்ல நிகழ்ந்ததா சுட்டி காட்டுறாரு. இது எப்ப அப்படின்னா, தன்னைத்தானே அவர் வந்து அந்த ஞான நிலை, அவர் ஞான நிலை அடைந்தேன்றதே கடைசி வரைக்கும் யார்ட்டையுமே அவர் சொல்லவே இல்லை. எனக்கு நடந்த அனுபவம் இப்படி இருந்துச்சு, உங்களுக்கு அது வேற அனுபவமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அதை நீங்க வந்து எல்லாருமே வந்து பயிற்சியோ முயற்சியோ செய்யாதீங்க அப்படின்னு மட்டும் அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. நம்ம சொல்ற எல்லா விஷயத்தையும் அவர் மறுக்கிறாரு. இப்ப நம்ம வந்து தர்மம் செய்யணும் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே வர்றாரு. நம்ம தர்மத்தை பத்தி பேசுறோம்னா, யூஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, தர்மம் அதர்மம்னு ஒண்ணே கிடையாதுப்பா, வாழ்வியல் யதார்த்தமானது, கேஷுவலா உனக்கு இன்னைக்கு என்ன கிடைக்குது அதை வச்சு நல்லா வாழ்ந்து சந்தோஷமா இருக்கிற வழியை மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இரு. அதை பார்த்தேனால ஞானம் கிடைச்சிரும் அப்படின்ட்டார். ஆனா ஞானம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரே ஒழிய, இந்த இகலோக வாழ்வை பத்தி அவர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா சொல்லவே இல்லை. இந்த அனைத்து மகான்களும் இப்ப நமக்கு வந்து புத்தர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவர் ஞானம் அடைந்த நிலையை பத்தி அவர் பெருசா எல்லாருக்கும் இது பண்ணாரா அப்படின்னா, ஞானத்துக்குன்னு ஒரு பாதையை வகுத்து இந்த மாதிரி நீங்க பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்து வந்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஒழிய, இப்படித்தான் தனக்கு கிடைச்சிச்சு அப்படின்ற தனது அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாரா அப்படின்னா, புத்தர் தனது வாழ்நாளில் அந்த மாதிரி அனுபவத்தை பகிர்வ அவர் செஞ்சதே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தனது ஞான நிலையை அடையும் போது ஒவ்வொரு நிலைக்கு தள்ளப்படுறான் அப்படின்றதான் உண்மை. இந்த எப்படி நம்ம உடம்புல இருக்க அணுக்கள் நம்மையே சாப்பிட்டு நம்மையே இது பண்ணி நம்ம கிட்ட இருந்து அது வளர்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல நடக்கிற ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் வந்து இந்த ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி யூஜி வந்து சுட்டி காட்டுறாரு. இது நான் எதுக்காக இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த பாதையை நோக்கி பயணிக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஆங்கிள்ல தேடுறாங்க. ஒருத்தர் வந்து வாசி யோகத்துல தேடுறாரு, ஒருத்தர் யோக பயிற்சியில தேடுறாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இததான் வந்து ஓசோ அழகா பதிவிடுறாரு, எப்பா நீங்க தேடுறத நிப்பாட்டுங்க, நீங்க தேடிக்கிட்டு இருக்க எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு, அதை தேட வேண்டிய அவசியமே இல்லை, அதுக்கு ஸ்பேஸ் கொடுங்க, தயவு செய்து கொஞ்சம் அத அத உள்ள வர்றதுக்கு அனுமதிங்க, அப்படி அனுமதிச்சாலே அது தானா உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி ஓசோ வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. எனக்கு வந்து ஓசோவுடைய புக்ஸ் இது எல்லாம் வந்து படிக்கும்போது பாத்தீங்கன்னா முத வந்து வெற்று படகுன்ற ஒரு புத்தகம் பத்தி தான் நான் முதல்ல படிச்சேன். அது யதார்த்தமா என்னுடைய நண்பர் வந்து என் கையில கொடுத்தாரு, இந்த புக்கை இதை படிச்சு பார்த்துட்டு சொல்லு அப்படின்னாரு. அந்த ஓசோவோட வெற்று படகு தான் வந்து ஓசோவுடைய அடுத்தடுத்த புத்தகங்களை வாங்கி என்னை படிக்கிறதுக்கு தூண்டுதலா இருந்துச்சு. ஏன்னா அந்த வெற்று படகுன்ற அந்த புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னே புரியவே புரியாது. அந்த கதையோட கிளைமேக்ஸ் தான் என்னதையா அப்படின்னா, கடைசியில வெற்று படகே நீதான்டான்ட்டு போயிருவாரு. அது மாதிரி நான் அந்த வெற்று படகு பத்தி இன்னைக்கு வேணாம், அதை இன்னொரு நாள் பேசுவோம். இந்த மனித பயணத்துல நம்மளுடைய தேடுதல்கள் வந்து நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளா இருக்கு. இங்க நம்ம ஐயா கிட்ட வரும்போது இப்ப என்ன நான் உட்பட எதுக்கு வந்தேன் அப்படின்னா, சார் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு காசு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இங்க இருக்க ஒவ்வொரு குழுவுல இருக்க ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா ஒரு பிரச்சனையோட தான் வந்திருக்கோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆன்மீகத்துக்கும் நீ சொல்ற இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ சொல்ற ஆண்டவனுக்கும் உன் பிரச்சனைக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ போய் ஆண்டவன்ட்ட இதெல்லாம் சொல்லி கேட்டேடா, அவனால உனக்கு எதுவுமே தர முடியாது, அதை மட்டும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எந்த அளவுக்கு அப்ப நம்ம இறை பக்தி, இறை நம்பிக்கை இதெல்லாம் வந்து முரணா போயிருமே. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இதா போயிருமே. நம்மளால இதெல்லாம் நடக்குமா? இப்படி இருக்க முடியுமா? அப்படின்னா முடியாது. ஏன்னா, நம் கட்டமைப்புகள் எல்லாமே வந்து சிறு வயதுல இருந்து சாமின்னு ஒண்ணு இருக்கு, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா கடவுள்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்து வளர்க்கப்பட்டிருக்கோம். இததான் அவரு ஆன்மீகத்தின் எதிரியா சொல்றாரு. நீ உன் மனதால் மனிதன் கட்டமைக்கப்படுறான் அப்படின்றாரு. இந்த கட்டமைப்புகள் வந்து மற்ற உயிரினங்களுக்கு இருக்கா அப்படின்னா இல்ல. அது வாழ்வியலின் யதார்த்தத்தோட அந்த உயிரினங்கள் வந்து ரொம்ப ஈஸியா சுலபமா அது என்ன காரணத்துக்கு இந்த பூமிக்கு வந்துச்சோ
அந்த வேலையை செஞ்சுட்டு அது போய்கிட்டே இருக்கு. அதுல நல்லது, கெட்டது, தப்பு, நியாயம், சரி இதெல்லாம் எதா பாக்குதா அப்படின்னா எந்த உயிரினமும் அதை பாக்குறதே இல்லை, மனிதனை தவிர. மனிதனுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆடம்பர தேவைகள், மற்ற இந்த பொருளாதார தேவைகள், இது எல்லாமே மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கே ஒழிய மற்ற உயிரினங்களுக்கு இல்ல. அப்படிப்பட்ட இந்த மனித உயிரினத்தை தான் இறைவன் தன்னிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அப்டேட் ஆகுறதுக்கு ஒரு மூலக்கருவியா பயன்படுத்துறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மூலக்கருவி மூலியமா நாம் வந்து இன்றைய நிலையில இருந்து அந்த ஞான நிலையை அடக்கிறதுக்கு நம்ம போய் அந்த அடையணும் அப்படின்னாலே நாம் முதலில் இழப்புகளை இழக்க தயாராக இருக்கணும். அப்படி என்னதான் இழக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உன்னுள் இருக்கும் அனைத்தையும் நீ எப்போது இழக்கிறாயோ அப்போதுதான் அந்த இழப்புகளின் முக்தி தான் வந்து ஞானத்தின் தெளிவு அப்படின்றத யூஜி வந்து ரொம்ப தெள்ளத் தெளிவா சுட்டி காட்டுறார். இந்த யூஜி ஏன் ஜேகேய வந்து மறுத்து மறுத்து பேசுறாரு அப்படின்னா, ஜேகே வந்து இதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி 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 அதுக்கு வந்து நீ கவனிக்கணும், எண்ணங்களை கவனிக்கணும், அங்க போய் உன் மனசை அடக்கணும், இங்க போய் ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஆனா யூஜி வந்து சொல்ற கோட்பாடுகள்ல எனக்கு தெரிஞ்ச அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவரு கிட்டத்தட்ட எனக்கு அவருடைய 20 வயசுல இருந்தே அவருடைய ஆன்மீக பயணம் பத்தி நிறைய எழுதியிருக்கிறாரு. ரைட்டிங்ஸ்ல, புக்ஸ்ல ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஆனா அவர் ஏகப்பட்ட பயிற்சிகள் பண்ணியிருக்கிறார். அந்த ஒரு அவர் எத்தனை வயசுல ஞானம் அடைந்ததா அவரு சுட்டிக்காட்டுறாரு அப்படின்னா, ஞானம் அடைந்ததுல ஞான புரிதல் வந்ததா அவர் சொல்றது வந்து 49 வயசுல தான் அவருக்கு அந்த ஞான புரிதல் வந்துச்சுன்றாரு. கிட்டத்தட்ட ஒரு நியர்பை ஒரு 30 ஆண்டு பயணத்துல, நீண்ட நெடிய பயணத்துல அவர் எடுக்காத பயிற்சிகளே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நான் என்னைய எடுத்துக்கிட்டா நான் சொல்றேன்ல, நெறைய மாந்திரீக பயிற்சி அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயத்த நான் கத்துக்கிட்டாலும், அது எனக்கு பலன் குடுக்கலன்னு நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டே வர்றேன். ஆனா உண்மையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடத்துல இப்ப நான் பயணிக்கிறேன்ல, இதுக்கே அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நாம் எடுத்த அந்த பயிற்சிகள், நாம் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்மளுடைய பயணமும், அந்தந்த நாட்கள்ல ஒரு புதிய புதிய இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு வந்து விடுது. இன்னைக்கு நம்ம வந்து எப்படி ஐயா கிட்ட வந்து ஒரு இடத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து நிக்கிறோம் அப்படின்னா, நாம் ஏற்கனவே செஞ்ச ஏதோ ஒரு விளைவுகள், இன்று இந்த பயணத்துல இங்க வந்து நம்மள கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கு. இங்க ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, தர்மம் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த தர்மத்த ஃபாலோ பண்ணும்போது இந்த மாரி மாற்றங்கள்லாம் உங்களுக்குள்ள நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை யூஜியோட பார்வையில இத பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே மறுக்கப்படுற விஷயமா இருந்துச்சு அப்படின்னா, மனித வாழ்வியலுக்கு இதெல்லாம் தேவையா? அப்படின்னா, கட்டாயம் தேவை. ஏன்னா, இது இல்லாம நாம் வாழ்வியல கடந்து முடியுமா? அப்படின்னா, அவர் சொல்ற மாரி எல்லாத்தையும் இங்க வந்திருக்க எல்லாருமே வந்து தூக்கி போட்டுட்டு, சன்னியாசியா போறதுக்கு இங்க யாரும் பயணிக்க வரல. இங்க இருக்க எல்லாருக்குமே எல்லாம் தேவையா இருக்கு. அந்த தேவைகளின் பூர்த்தி அடைந்த பின்னாடி எல்லாரும் இங்க இருந்து போணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்படி எல்லாரும் எல்லாத்தையும் அடைந்த பின் போணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க இந்த ஐயாவுடைய இந்த பாதை தான் வந்து சரியான பாதை. இத 2000 ஆண்டுகளுக்கு முன் வந்த இயேசுநாதரும் மன்னிப்ப பத்தி, இத பத்தி சொல்லிட்டு போனாரு. ஆனா, எத்தன பேர் காதுகளை சென்றடைஞ்சுச்சு? இத யூஜியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு குரு வந்து தனக்கு வாழ்நாள்ல எவ்வளவோ விஷயத்த சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அது எத்தனை பேர் காதுகள சென்றடையுது? அது எத்தனை பேர் ஆன்மாவை சென்றடையுது? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெறைய பேரோட காதுகள போய் ஈஸியா சென்றடைஞ்சிரும். ஆனா ஆன்மாவை சென்றடையுதா? அப்படின்னா, அது கோடியில் ஒருவருக்கு அந்த ஆன்மாவை சென்றடையுது அப்படின்றாங்க. அப்ப வந்த அனைத்து குருமார்களாலயும் ஏதோ ஒரு மனிதன், ஏதோ ஒரு மூலையில் ஞானம் பெற்றுக் கொண்டு தான் இருக்கிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப இந்த குழுவுல இருக்க எல்லாரும் ஐயாவுடைய பேச்ச கேட்டு, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஞானம் கிடைக்குதா? அப்படின்னா, கிடைக்குது, கிடைக்காம போகுது. அது வேற விஷயம். ஆனா, யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்ற அந்த எதார்த்தத்த நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்த பாதையில நாம வந்து ஞானத்த அடையிற விஷயத்த விட, அந்த புரிதலுக்கான ஒரு இடத்துக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். இந்த புரிதல்னா, நம் வாழ்வியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்க போகுது அப்படின்றது, அதுல இருக்க எதார்த்தமான உண்மையா இருக்கும். இந்த புரிதல நாம எல்லாருமே வந்து சிறப்பா அந்த வழிநடத்துதலுக்கு நம்ம எல்லாரும் வந்து மனச தயார் நிலையில வச்சிருந்தா போதும். இங்க பயிற்சிகளால் மட்டுமே தயார்படுத்த முடியுமா அப்படின்னா இல்ல. கேஷுவலா இருந்தாலே நீங்க தானாவே தயார் நிலைக்கு போயிருவீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு கத்திய பட்ட தீட்டுறீங்க அப்படின்னா, அந்த கத்தி பட்ட தீட்ட 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 அதோடைய கூர்மை தன்மை அதிகமா உருவாகிக்கிட்டே இருக்கும். அந்த கத்திய வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏதோ ஒண்ண வெட்டுவீங்க.
அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ இல்ல காய்கறி நறுக்கல இருந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு அந்த ஆயுதம் பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மனமும் அப்படிதான். நீங்க பயிற்சி எடுக்க 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 பட்டை தீட்டப்பட்ட ஒரு ஆயுதம் போல் மாறுமே ஒழிய அது ஞானத்தை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. அது மனம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒடுக்க ஒடுக்க வெடிச்சு சிதறும் அப்படின்றாங்க. இந்த நம்மளுடைய சாஸ்திர கோட்பாடுகள்ல சொல்லப்பட்ட விஷயம் அஹ், இரு என்ன சொல்றதுன்னா அசுரர்கள் தேவர்கள் இருவரும் இணைந்து மந்திர மலையை மத்தாய் கொண்டு ஆதிசேஷன் என்ற பாம்பை கொண்டு இந்த பார்க்கடலை கடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மந்திரம் அப்படின்னு சொல்ற அந்த மந்திர மலைன்றது மனித உடலுக்குள்ள எடுத்து பார்த்தோம்னா மனம் என்ற அந்த மந்திர மலைய ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பின் ரூபமா எதை சொல்றாங்க அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மூச்சு காற்றதான் ஆதிசேஷன் என்ற பாம்பா சித்தரிக்கிறாங்க. அப்ப இந்த என்ன சொல்றதுன்னா தேவர்களும் அசுரர்களும் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் நம்ம நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் நமது கர்மாக்களா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரெண்டையும் சேர்ந்து வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மந்திரம் என்ற அந்த கருவியை இயக்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து அது அமுதத்தை கொண்டுட்டு வருது அப்படின்னு. இது அமுதம் மட்டுமா கொண்டு வருது அப்படின்னா விஷத்தையும் சேர்த்துதான் கொண்டு வருது. அப்ப ஃபர்ஸ்ட் வெளிப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஷம் தான் வெளிப்படும். இததான் ஜி என்ன சொல்றாரு அப்படின்னா நீ கை வச்ச உடனே நான் தேள் கொட்டுச்சுன்னு தான் நான் முதல்ல சொன்னேன். நான் எதுவுமே ஆனந்தம் பரமானந்தம்னு சொல்லலப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க கை வச்சா அது கொட்டதான் செய்யும். முதல்ல நமக்கு இந்த பயிற்சிகள் எடுக்கும்போது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் நம்ம லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் என்னுடைய ஒரு புரிதலாகவும் இதாகவும் இருக்குது. ஐயா வந்துட்டாங்க. குறுக்கிடத்துக்கு மன்னிக்கணும். ஐயா வந்துட்டாங்க. ஐயா நன்றி நன்றி. வந்துட்டாங்க ரொம்ப மறுபடியும். சிறப்பான நன்றி. வகுப்பா இருந்தது. இந்த புதிய புதிய காலத்துக்கு சிந்தனை, ஆளாக. புதிய முறையில நீங்க சொல்லியிருக்கீங்க. அது எப்படி எந்த அளவுக்கு இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. நன்றி நன்றி ஐயா நன்றி. நன்றி சார். ஐயா நன்றி. ஐயா சூப்பர் ஐயா ஐயா அருமையான பதிவு ஐயா. இல்லம்மா இது எல்லாருக்கும் ஒரு புரிதல் வரணும்ன்றதுக்கு தானே சொன்னேன் இல்ல ஒழிய நீங்க மற்றபடி சொன்னது அத்தனையுமே உண்மை ஐயா. முரண்பாடான விஷயம் நீங்க இல்ல. இல்ல ஜியு ஐயா என்ன கரெக்ட். சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத என்னுடைய கருத்து அவ்வளவுதான். ஜீவோ நன்றி இல்ல நன்றி ஐயா, நன்றி. உண்மையான நிலைமையா இதாங்கய்யா. ம் நன்றிமா. ரொம்ப நன்றி சூப்பர். சார். நன்றி நன்றி. நன்றி 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 நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஐயா இனிய காலை வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கங்க ஐயா. வணக்கம். வள்ளல் பெருமான் வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். வள்ளல் பெருமான் தர்மம் பண்றதுக்கு நாம என்ன மாதிரிலாம் குவாலிஃபிகேஷன் நம்ம லைஃப்ல உருவாக்கிக்கணும்னு சொல்றாரு. அது தான் செய்த தவறுகளாக தான் செய்த பாவங்களாக கருதி மன்னிப்பு கேட்கிறார். கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். இப்ப கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாருன்னா இதெல்லாம் நீங்க புரிஞ்சு இதை நீங்க லைஃப்ல அப்ளை பண்ணணுன்ற விஷயத்த அவர் சொல்றாரு. அதான் விஷயம். ஸோ இது வரைக்கும் இந்த கருவை கலைக்கக்கூடாது, அது பெரிய தப்பு, பெரிய அஃபென்ஸ். அது இறைவனுடைய சட்டத்தின் மனித சட்டம் அலோவ் பண்ணுது, மனிதனுடைய அரசாங்கங்கள் அலோவ் பண்ணுது. பட் இறைவனுடைய அரசாங்கத்துல கருவை எந்த காரணத்துக்கும் கலைக்கக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம். அது லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் வருது. நான் கிளைவான்ஸ் நிறைய கேஸ் பார்த்துருக்கேன். அதாவது அதுவா அபார்ஷன் ஆகுறது வேற. சில பேருக்கு அதுவா அபார்ஷன் ஆகுது. கன்சீவ் ஆகிருக்க டைம்ல அந்த 10 மாதங்கள்ல முதல் மாதங்கள்லேருந்து 10ஆவது மாதத்துக்குள்ள ஏதாவது டைம்ல அபார்ஷன் ஆயிடுது. பட் அந்த அபார்ஷன் ஆகிறதுக்கு கூட நான் பல வகுப்புல சொல்லியிருக்கேன். 2 ரீசன் இருக்கு, எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரெண்டும். 2 ரீசன்ல எக்ஸ்டர்னல் ரீசன் இது வீக்கா இருந்தது, அது வீக்கா இருந்தது, இப்படி ஆயிப்போச்சு, அப்படி எக்ஸ்டர்னல் ரீசன் சொல்லுவாங்க. பட் இன்டர்னல் ரீசன் அதன் பின்னாடியே அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட தீய கர்மாக்களுடைய சமாச்சாரம் இருக்கும். பிளஸ் தீய ஆவிகளுடைய தொடர்புகள் இருக்கும். அது இருந்தால் நம்ம அபார்ஷன் ஆகும். பட் நம்ம வெளிப்புற காரணங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம், உட்புற காரணங்களை பார்க்கறது இல்லை. பட் நம்முடைய வாழ்க்கையில நம்மோட முன்னாடி வாழ்ந்த, இப்போது வாழாமல் இருக்கின்ற, மறுபிறவி எடுக்காத அந்த ஆத்மாக்களுடைய தீய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு அபார்ஷன்ல இருக்கு. இன்டர்னல் ரீசன்.
ஸோ எதுவாக இருந்தாலும் அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம், சரி தெரியாமல் மட்டும் அதை ரெக்டிஃபை பண்ணுற வழியை தான் பார்க்கணும். அதுக்கு பணம் நிறைய செலவாகும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் கற்றுக்கணும், அனுபவிக்க வேண்டிய கர்மக்களை அனுபவிச்ச பிறகு அப்புறம் இது கன்சீவ் ஆகும். ஸோ அதை கூட ஒரு ரெகுலர் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் பிளான் பண்ணி நாம அபார்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. அதன் பின்னணியில் பல வகைகளில் அவங்க லைஃப்பில் அந்த ஹஸ்பண்டு, அந்த ஒய்ஃபு, அந்த தாத்தா பாட்டி இல்லை அபார்ஷன் பண்ணிடுன்றதுக்காக யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேருடைய பாதிப்பும் இருக்குது, இன்க்ளூடிங் டாக்டரையும் சேர்த்து, அதுக்கு ஹெல்ப் பண்ண நர்ஸையும் சேர்த்து, அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரையும் சேர்த்து நிறைய வகையில் பாதிப்புல இருக்குது. கிட்டத்தட்ட 200 கேஸ்க்கு மேலே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். இதனுடைய பின்விளைவுகள் என்ன இருக்குன்னு. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒன்ஸ் கரு உருவாயிடுச்சுன்னா பரவாயில்ல, அது இறைசித்தம், அது இறைசித்தத்தை பற்றி நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் பிளான் பண்ணியிருந்தா கூட உங்கள் பிளானை மீறி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தவறு நடந்து கன்சீவ் ஆகிடுது. பட் அது என்னுடைய சித்தம், அதுக்கு ஆப்போசிட்டாக போகக்கூடாது. பல முறை சொல்லியிருக்கேன், இறைவன் ஒரு பிளான் வச்சிருக்காரு, அந்த இறை பிளானுக்கு ஆப்போசிட்டாக போனோம்னா நம்ம அடி வந்து சரியான அடி விடும். ஹை வோல்டேஜ் கரண்ட் கை வைக்கிற மாதிரி தான், பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து குருவை வணங்க கூசி நிற்பது. குருவை வணங்க கூசி நின்றேனோன்னு கேட்கிறார். குருவை வணங்க கூசி நின்றேனோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம நல்லா ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. அப்போ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த செட்டப்ல வரும்போது மாதா பிதா குரு தெய்வம், ஒரு வாழ்க்கையில வந்து ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் பேசிக் கரு எங்க ஆரம்பிக்குன்னா மாதா கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அன்னை வளர்த்து தான் எல்லாம் பிறக்கும்போது நல்லவங்களா பிறக்கிறாங்க. அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பையிலே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட, சினிமா பாட்டு கூட இருக்கும். இது நல்ல விஷயம் சினிமாவில் சொல்லியிருக்காங்க. அன்னை வளர்க்கையிலே அன்னை கிட்ட தான் இருக்கு. அந்த அன்னை எப்படி வளர்ப்பாங்க? கர்மா படிதான் அவங்க வளர்ப்பாங்க. அந்த கர்மா கஷ்டப்படணுன்ற மாதிரி இருந்தா அந்த மாதிரி அம்மா வந்து அமைவாங்க. பேசிக் இருந்தே விஷத்தை ஊற்றி வளர்த்துவாங்க. நல்லா வரணும் அந்த குழந்தை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நல்ல அம்மா அமைவாங்க. அது சின்னது வயசுலேருந்தே பாசிட்டிவ் சொல்லி வளர்த்துவாங்க. நம்ம ஒரு ஆங்கிளா பார்த்தாலும் எல்லா குழந்தைகளும் மண்ணில் பிறக்கிய நல்ல குழந்தைங்க தான். அது ஏதோ சினிமா பாட்டு வரும், ஏதோ பாட்டு பார்த்துருப்பீங்க. அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வாழ்க்கையிலே ரைட், ஓகே, அது அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். பட் அந்த அன்னையை எப்படி அமைகிறாங்கன்றது நம்மளோட கர்மாவை பொறுத்து தான். நீங்க எங்க சுத்தி போனா கடைசியில் கர்மா தான் வந்து நிற்கும். நீங்க என்ன டெபினேஷன், என்ன ஃபார்முலா, என்ன டெரிவேட்டிவ் பண்ணி கொண்டு வந்தாலும் டெரிவேட் பண்ணாலும் பட் எண்ட் ரிசல்ட் வந்து கர்மா தான். அப்போ அந்த அன்னை அமைகிறது கூட நம்ம கர்மா பொறுத்து தான் அமைவாங்க. அப்போ அந்த அன்னை சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்தே கரெக்டாக சொல்லி வளர்த்த குழந்தைக்கு நல்லாவே வராங்க. சின்ன வயசுலேயே தப்பாக சொல்லி கொடுத்த குழந்தைகள் தப்பாக வராங்க. ஸோ அப்போ தாய் தான், தாய்க்கு அடுத்து தந்தை தான், தந்தைக்கு அடுத்து குரு தான். தாய் தந்தை குரு, அதுக்கு பிறகு தான் தெய்வமே. தெய்வம் வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கிறாங்க பாருங்க. நம்ம தமிழ் பெரியவர்கள் தெய்வத்தை லாஸ்ட்டாக வச்சிருக்காங்க. கடவுள் கடைசி தான், முதல்ல அம்மா, அப்புறம் அப்பா, அப்புறம் தான் குரு. இந்த குருன்ற விஷயத்துல வந்து அந்த காலத்துல வந்து எப்படி இருந்தாங்கன்னா குருகுல முறை இருந்தது. ராமனுக்கெல்லாம் கூட குரு தான். அந்த காலத்துல அரசனாக இருந்தாலும் கூட அரசனுடைய பிள்ளைகள் கூட குரு கிட்ட தான் அனுப்பிச்சுடுவாங்க. அப்ப குருன்னா யாரு? அப்ப அரசருடைய பிள்ளைக்கு இளவரசனுக்குன்னு தனியா குரு இல்லை, ஒரே குரு தான். எல்லாரும் வந்து படிப்பாங்க. அதே ஸ்கூல்ல அரசனுடைய மகனும் வந்து உட்காருவான், கத்துக்குவாங்க. இப்ப நம்ம இறைவிளக்க பாடல்ல பாருங்க, அந்த வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோல ஒரு குரு பாடம் நடத்திட்டு இருப்பாரு. அந்த குருகிட்ட எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. அது கிருஷ்ணர் ஒன் ஆஃப் த பீப்புளா உட்காருவார். PUPIL பீப்புள், மாணவர்களா உட்காருவார். பாருங்க, வீடியோல பார்த்து ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதுல குரு பாடம் நடத்துவார், கீழே எல்லாம் உட்காந்து படிப்பாங்க. அதுல எல்லாரும் இருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த பீப்புளா, ஒரு மாணக்கர்கள், ஒரு மாணவனாக கிருஷ்ணரும் இருப்பார், பகவான் பரமாத்மாவும் இருப்பார். அது பார்த்து கவனம் இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். அப்படிதான் இருப்பாங்க. எல்லாருக்கும் பொதுவாக தான். அரசனுக்கு ஒண்ணு, அரசனுடைய பிள்ளை அப்படின்றதுக்காக அவன் ஸ்பெஷல் பீரியட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த குருமார், அந்த காலத்து குருமார்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான். எல்லா குருமார்களும் ஒரே மாதிரி தான் அவங்க நிறுத்துவாங்க. அரசனுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, மந்திரனுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, யாருடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரே சேனாதிபதியினுடைய பிள்ளையா, தட் மீன்ஸ் தளபதி, படைத்தளபதி, அவருடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான் கொடுக்கும், ஒரே இதை ட்ரீட் பண்ணுவாங்க. குருவுக்கு அப்படி தனியோட செய்வாங்க. குருவுடைய வீட்டு வேலை செய்வாங்க.
குருவில் என்னென்ன வீட்டு வேலைக்கு அத்தனையும் செய்வாங்க. அரசகுமாரனாக இருந்தாலும் கூட செய்வாங்க. அந்த சிஸ்டம் ஃபேண்டாஸ்டிக் சிஸ்டம். அந்த பேசிக் இருந்தே அந்த லைஃப்பை கொண்டு வருது. சின்ன வயசுலேருந்தே அந்த பேசிக் லைஃப்பை கொண்டு வருது. அது பின்னாடி வாழ்க்கையில அவங்க நல்லாக வாழ்வதற்கு அருமையான முறை. பட் பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்த பிறகு, மெக்காலஜி சிஸ்டம் உள்ள வந்த பிறகு டோட்டலாக மாறி போச்சு. அந்த குருவுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பு, பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பு மறைஞ்சு போச்சு. அதனால தான் இன்னைக்கு உலகம் இப்படி சஃபர் ஆயிட்டு இருக்கு. அப்ப இப்போ என்ன பண்ணலாம்? பழைய குரு காலத்துக்கு நான் போக முடியாது. ஆனா அப்போ ஒரே ஒரு குரு தான் இருப்பாரு. ராமருக்கு ஒரே குரு தான், கிருஷ்ணருக்கு ஒரே குரு தான், யாரா இருந்தாலும் ஒரு குரு தான். டிஃப்ரெண்ட் குருஸ் எல்லாம் கிடையாது. பட் இப்ப நம்ம வாழ்க்கையில மெக்காலஜி சிஸ்டம் உள்ள வந்த பிறகு நிறைய குருமார்கள். இப்போ எடுத்தோம்னா ப்ரீகேஜி ஆரம்பிக்குது. ப்ரீகேஜில இருந்து அவங்க என்ன படிக்கிறாங்களோ அத்தனை வரைக்கும் நிறைய ஆசிரியர்கள் பார்த்துருப்பாங்க. லெக்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், ரீடர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இப்ப நாம இந்த காலத்துக்கு எப்படி எடுத்துக்கணும்? எல்லாருமே குருமார்களாக எடுத்துக்கணும். எல்லாருமே குருமார்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த குருமார்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பட் இப்ப அப்படி கொடுக்கலாங்களா? இல்லை, குருமார்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. ஆனா குருமார்களுக்கு மரியாதை கொடுத்தோம்னா நாம நல்லா இருக்கும், நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். அது அப்பா அம்மாவுக்கு அடுத்து குருவுக்கு எவ்வளவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்போ குருவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம்னா, நம்ம வருடத்துல 96 நாட்கள், 84 இருந்தது, பிளஸ் அடிஷனல் இன்னொரு 12 days இப்போ ஆட் பண்ணிட்டாங்க. 96 daysக்கும் கம்பல்சரியா முன்னோர்கள் நினைத்து அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு, மன்னிப்பு கொடுத்து, அவங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கணும், அந்த மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 96 நாளில் லிஸ்ட் போட்டிருக்கோம். நான் எவ்ரி மந்த் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்து பண்ணணும். அது அமாவாசை வழிபாடு என்னைக்கு எப்படி பண்றோமோ அதே மாதிரி 96 நாட்கள் பண்ணணும். பண்ணா என்ன நடக்கும்? நாம நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும்? நம்முடைய முன்னோர்கள் நல்லா இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அந்த பிளஸ்டு எனர்ஜி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும், நம்ம நல்லா இருக்கும். அப்ப முன்னோர்கள் ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் ஆவி எடுத்துருப்பாங்க. அது பிறகு மறுபடியும் எடுத்துருவாங்க. அவங்க எத்தனை பிறகு எடுத்தாலும், இந்த உலகத்துல எந்த நாட்டுல, எந்த ஸ்டேட்ல, எந்த ஃபார்ம்ல அவங்க பிறந்திருந்தாலும் நம்ம கொடுக்குற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு அங்கே போய் சேரும். அவங்களுடைய அந்த திருப்தி, சந்தோஷம், மகிழ்ச்சி அது ரிவர்ஸை திருப்பி நமக்கு சேரும். 100% வரும். 100% வரும். மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால அவங்களெல்லாம் கொடுக்க தேவையில்லைன்னு இவங்களே நிறுத்திக்கிறாங்க. சில பேர் இவங்களே நிறுத்திக்க வேண்டியது. அவங்களாம் 50 வருஷம் ஒன்றுமா இருக்க போறாங்க, இவங்கள போய் பார்த்தாங்க, இவங்களுக்கு தெரியாது, இவங்களே ஸ்டாப் பண்ணிக்க வேண்டிய கும்பிடுது. அதுக்கும் டைம் இல்லை. ஏன்னா டைம் பார்த்தா ஒரு சீரியல் பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், வெட்டி அரசியல் பற்றி பேசலாம். டைம் எப்படி ஒதுக்குறாங்க பாரு. எத்தனை பிறவிகள் ஆனாலும் நம்முடைய முன்னோர்கள் தான். இப்ப நாம் இருக்கோம், நாமளே யாருக்கோ முன்னோர்களாக தான் இருப்போம், பின்னோர்களாக தான் இருப்போம், பின்னோர்களாக இருப்போம். நம்ம ஒரு கேப்ல வரோம். சரி, யாரு இருந்தாலும் நம்ம அந்த முன்னோர்களுக்கு அந்த தர்ப்பணம் கரெக்டா கொடுக்கும் பொழுது அவங்க எத்தனை பிறவி எடுத்து வேற பிறவில இருந்தாலும் கூட அது பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு போய் சேரும். அது அவங்களுடைய பிளஸ்ஸிங் நமக்கு ஆசீர்வாதமா திருப்பி வரும். அது மூட நம்பிக்கை கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த காசி, ராமேஸ்வரன் மாதிரி இடத்துல கூட ஒரு குறிப்பிட்ட அளவு பிண்டம் கொடுத்துட்டா அதோட முடிஞ்சு போச்சு, லைஃப் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே கொடுக்க தேவை, செட்டில்டு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் கேட்டு செயல்படுத்தணும். அப்படிலாம் கிடையாது. லைஃப் லாங் கொடுக்கணும். நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் கொடுக்கணும். ஒருத்தரும் அவங்கவுங்க ஜெனரேஷன்ல அவங்க லைஃப் இருக்கிற வரைக்கும் முன்னோர்களை கொடுக்கணும். கொடுத்தா யார் நல்லா இருப்பாங்க? நாம நல்லா இருப்போம். நாம ஏன் நல்லா இருக்கோம்? அவங்க நல்லா இருப்பாங்க, அதனால நாம நல்லா இருக்கோம். நாம நல்லா இருக்கிறதுனால அவங்க நல்லா இருப்பாங்க. மியூச்சுவல் தான். ஸோ லைஃப்ல நல்லா இருக்கிறதுக்கு நாம உழைக்கணும், முயற்சி பண்ணணும், படிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இதெல்லாம் ரைட்டு. இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் அவங்க இருக்கிறாங்க. அந்த குருமார்களுக்கு அப்ப நாம ப்ரீகேஜில இருந்து யாரெல்லாம் நினைச்சோம், பேரு ஞாபகம் இருந்தா பேரு ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல. எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், அவர்களுடைய மனைவிமார்கள், எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியைகள், அவர்களுடைய கணவன்மார்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா டிவைன்ல கரெக்டாக கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துணும். யாருக்கு உங்களுக்கு பேர் ஞாபகம் தான் சொல்லுங்க, பேர் ஞாபகம் இல்லையா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு என்ன கிளாஸ்ல இருந்து ப்ரீகேஜி எனக்கு எந்தெந்த ஆசிரியர்கள்லாம் கற்றுக் கொடுத்தார்களோ அந்த ஆசிரியர்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும், அவனுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுடைய மனைவிமார்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையட்டும். ட்ரை பண்ணுங்க. அதே ஆசிரியர்கள் இருக்காங்களா, எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அனைவருடைய ஆத்மாக்களும் சாந்தி அடையட்டும் சொல்லுங்க. அந்த ஆசிரியர்களுடைய கணவன்மார்களும் சாந்தி அடையட்டும். அது லிங்க் இருக்கு. ஏன் ஆசிரியர்கள் மட்டும் ஆசிரியர்களா இருந்தா அவங்களுடைய மனைவிகளையும்
ஆசிரியர்களாக இருந்தால் அவங்களுடைய கணவர்களையும் ஏன் எடுக்கணுன்றது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது பின்னாடி பேசணும், அது பின்னாடி பேசணும். சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட் அது. ஒய் ஏன் வந்து மற்றவங்களுக்கு சிங்கிளாக பண்ணுறோம், ஆசிரியர்களுக்கு மட்டும்? ஆசிரியர்கள்னா ஆசிரியருடைய மனைவிமார்கள், ஆசிரியர்கள்னா ஆசிரியருடைய கணவன்மார்கள், அவங்க யாரும் நமக்கு தெரியாது, நமக்கு யாரும் தெரியாது. பட் இருந்தாலும் அவங்க பேரை போட்டு நம்ம அந்த மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கும்போது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது. அதாவது இந்த ஜாப்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறவங்க, எனக்கு சரியான ஜாப் கிடைக்கல, எனக்கு சரியான தொழில் அமையலை அப்படின்ற கேசஸ், நிறைய கேஸஸ் கிளைண்ட் பேங்க்ஸில் பார்த்தபோது இந்த ஆசிரியர்கிட்ட இருந்து அவங்களுடைய மனசை புண்படுத்தின கர்மா நிறைய பேர் இருந்திருக்கு. அந்த ஆசிரியர்கள் சாதாரணமாக ப்ரீகேஜிலிருந்து சொல்கிறேன், ஸ்கூல் லெவலில், ஹையர் செகண்டரி ஸ்கூல் லெவலில், ஹை ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவலில் இருக்கு. பொதுவாகவே சாதாரணமாக எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் இருந்தே கூட அந்த ஆசிரியர்களுடைய மனசை புண்படுத்துனதுனால, அதுவும் மெயினாக வந்து அந்த காலேஜ், ஹையர் செகண்டரி கிரேடு, காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர்ஸ், ரீடர்ஸ், இவங்க மனசெல்லாம் புண்படுத்துனதுனால இவங்களுக்கு சரியான ஜாப்பு கிடைக்காம, சரியான வருமானங்கள், சரியான பொருத்தமான தொழில் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. என்னடா வாட் இஸ் த ரூட் காஸ் சொல்லி உள்ள பார்க்கும்போது இந்த ஆசிரியர்களை வந்து இவங்க மனசு புண்படுற மாதிரி நடந்திருக்கிறாங்க, மனசு புண்படுத்திருக்காங்க. பட் அவங்க ரிவர்ஸ் எதுவும் கொடுக்கல, அவங்க மாற்ற உடனே அப்படி நம்ம சீரியல் சொன்னா நீயா நானா அப்படிலாம் கொடுக்கல. பட் இவங்க அவங்க இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, மனசுக்கு நடந்திருக்கிறாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளை கஷ்டங்களை கொடுத்துருக்கு. கிளைவாயின்ஸில் பார்த்து அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து சில பரிகாரங்கள் செஞ்ச பிறகு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு. பொதுவாகவே வந்து கர்மாந்திரங்களை வந்து இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த சாமி கும்பிடு, அந்த சாமி கும்பிடு, இந்த விளக்கேத்து, அந்த விளக்கேத்து, அந்த பரிகாரம் இது வரைக்கும் யாருக்கும் சொன்னது, இனிமேலும் சொல்லவும் மாட்டோம். ஏன்னா அது சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நாம தேவையில்லை. ஃபேஸ்புக் திருப்பினா, யூடியூப் திருப்பினா, மீடியால ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நியூஸ் பேப்பர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. போஸ்ட் அங்கங்க விளம்பரம், எல்லா விளம்பரம் பண்றாங்க, எல்லாரும் வராங்க, எல்லாம் நான்ன்றாங்க. அதை சொல்வதற்கு கர்மாந்திரங்க இல்லை. யாரெல்லாம் எதையெல்லாம் விட்டுட்டாங்களோ, எதையெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களோ, எதை தப்பா புரிஞ்சிருக்காங்க, அதை தான் நம்ம சொல்றோம். நீங்க படிச்சு ஆசிரியர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அந்த ஆத்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒருத்தர் கேட்டார், சார் அந்த ஆசிரியர்கள் வந்து எனக்கு எலிமெண்டரி ஸ்கூல்ல, ஹை ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த ஆசிரியர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். நான் கேட்குறேன், இப்போ வந்து நீங்க அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றீங்க. அப்ப திதி கொடுக்குறப்ப திதியும் கொடுக்க சொல்றீங்க, அப்ப திதி கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா என்ன பண்றது? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. அவர் கேட்டார். மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றோம், மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்றோம், திதி கொடுக்கும்போது அவங்க நினைச்சு கொடுக்கணும்னு சொல்றோம். அவர் திதி கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அவர் கேட்கிறாரு, அருமையான கேள்வி, நல்ல கேள்வி. அது அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா எப்படி கொடுக்குறது? ஏன்னா அவங்க பார்க்கல, அவங்க எங்கேயோ, நான் எங்கேயோ இருக்கேன், 20 வருஷம் முன்னாடி பார்த்தது ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ, இப்போ எப்படி தெரியும்? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்க அவங்களுக்கு திதி, அந்த ஆத்மாக்கள் சாந்திட்டு நீங்க திதி கொடுக்கும் பொழுது டிவைனுக்கு தெரியும் அவங்க உயிரோடு இருந்தாங்கனாலும் அந்த எனர்ஜி போயிடும், அதனால பாதிப்பு எதுவும் கிடையாது. நீங்க உயிரோடு இல்லைனாலும் அவங்களுக்கு அந்த எனர்ஜி போயிடும், பாசிட்டிவ் எனர்ஜி போயிடும். அவருடைய கேள்வி என்ன, உயிரோடு இருந்தா அது ஏதாவது பாதிப்பு வருமோ? அப்போ உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நான் திதி கொடுக்குறேனே எப்படி? இப்படிதான் நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த எனர்ஜி டிவைன் போகும், உங்களுக்கு தெரியாது, டிவைனுக்கு தெரியும். அவரோட இருந்தாருனாலும் அந்த உயிரோட இருக்கிறவருக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி போகும். அதனால அவருக்கு எந்த நெகட்டிவ் கர்மாவும் வராது, உங்களுக்கு எந்த நெகட்டிவ் கர்மாவும் வராது. நல்லதுதான் நடக்கும். அவர் உயிரோடு இல்லை, அவர் ஆதரவு இருக்கிறாரு, இல்லை மறுபடியும் எடுத்தாலும் அது போயிடும். அது அவருக்கும், அவர் மனைவிக்கும், அல்லது அந்த ஆசிரியருக்கும், அவருடைய கணவருக்கும், யாரா இருந்தாலும் போயிடும். ஸோ உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்றதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், பிகாஸ் உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி நீங்க கொடுத்தாலும் அதனால ஆசிரியருக்கோ உயிரோடு இருக்கின்ற அந்த ஆசிரியருக்கோ எந்த இதுவும் கிடையாது. நீங்க மனசார மன்னிப்பு கேளுங்க, தப்பில்லை. நிறைய பேர் அப்படிதான், சில பேர் வந்து திதி கொடுக்கும்போது நிறைய மூட நம்பிக்கைகள், இதான் மூட நம்பிக்கை, இதுதான் சூப்பர்ஸ்டிஷன். ஆனா இது வேற என்ன மக்கள் இன்னும் நினைச்சுக்கிறாங்க, ஏய் நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன்ப்பா, நான் இருக்கும்போது நீ உங்க தாத்தாவுக்கு பாட்டிக்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. தர்ப்பணம் கொடுக்க வரும்போது அப்பா இருக்கிறாரு, நான் சொல்லுது யார் நினைச்சு வேணாலும் கொடுக்கலாம், யார் நினைச்சு வேணாலும் கொடுக்கலாம். அப்ப சில பேர் இல்லப்பா நான் இருக்கேன் ஆனா கொடுக்க கூடாது, எனக்கு பின்னாடி நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் தடுத்துடுறாங்க. அப்படி கிடையாது, யாருக்கு வேணாலும் எப்பனாலும் கொடுக்கலாம். அதனால யாரும் ஒன்றும் ஆயிட மாட்டேன். தெரியல, பயப்படுறாங்க, அவ்வளவுதான்.
தெரியல, பயப்படுறாங்க. யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், சொந்தமா இருக்கலாம், பந்தமா இருக்கலாம், யாரு எந்த இந்த ஒரு ஆத்மா நல்லா இருக்கணும், அந்த ஆத்மா நல்ல ஹையர் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஆத்மா முன்னுக்கு போறதுக்கு யார் வேணாலும் கொடுக்கலாம். நாம கொடுக்குற தர்மம், நாம கொடுக்குற அந்த தர்ப்பணம் கரெக்டா போய் சேரும். அந்த அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கரெக்டா வரும். அவங்க சொந்தமா இருக்கலாம், ஜாதியா இருக்கலாம், ஜனமா இருக்கலாம், பந்தமா இருக்கலாம், அப்படிதான் இருக்கணும் இல்லை. இது இல்லாம யாரோ ஒருத்தர் கூட கொடுக்கலாம். ஒரு ஆத்மா நல்லா இருக்கணும், எந்த ஆத்மா வேணாலும் கொடுக்கலாம். இவங்க தான் கொடுக்கணும், இவங்க தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அப்பா இருக்கிறாரு ஆனா நாம கொடுக்க கூடாது, அது அப்படி சிஸ்டம் கொண்டுட்டாங்க, அப்படி பயமுறுத்தி வச்சுக்கிறாங்க. அப்பா இருக்கும்போது நீ கொடுத்தா அப்பாவுக்கு எதாவது ஆயிடும், ஒன்னாகாது, என்னாகாது. அவங்க கர்மா தம்மையால நடக்கும். அப்போ மகன் இருக்கிறான், அப்போ அப்பா இருக்கிறாரு, பேரா இருக்கிறான் அப்படின்னா யார் நினைச்சோம்னா கொடுக்கலாம், தப்பு கிடையாது. தெரியாம தப்பா சொல்லிட்டாங்க, கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த குருமாரோட ஆசீர்வாதம், நிறைய கேஸ் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில வருமானம் போதாம, வாழ்க்கையில தொழில் சரியா செட் ஆகாம, வாழ்க்கையில யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ பெரும்பாலும் 98% உள்ள கிளைர்வான்ஸ்ல பார்த்தா படிக்கிற காலத்தில், மாணவர்களாக இருந்த காலத்தில் ஆசிரியர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறார்கள். ரிவர்ஸ் அவங்க கொடுக்கல, இவங்க புண்படுத்தினுடைய அந்த கர்மா வாழ்க்கையில் அவங்க செட்டில் ஆக முடியாம நிறைய பேருக்கு பாதிச்சிருக்கு. அவங்க எத்தனையோ கோயிலுக்கு குளம் எல்லாம் போய் என்னென்ன உண்டோ எல்லாம் பண்ணிக்கிறாங்க, எல்லா ரிலிஜன்லையும் பண்ணியிருக்கிறாங்க, ஒர்க் அவுட் ஆகல. அந்த ஆசிரியர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து மனசார அதை உணர்ந்த போது அந்த நெகட்டிவ் கர்மா பிளாக் ரைட் ரிமூவ் ஆயிட்டு நல்ல லெவலில் போயிருப்பேன். உண்மை, இது கண்ணுக்கு தெரியாத உண்மை, இது உண்மை. ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த ஆசிரியர்களை மதிக்கிறது கொடுங்க. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. ஆசிரியர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, நக்கல் அடிக்கிறது, அவங்கள இன்சல்ட் பண்ணுறது, அப்படி. அதுவும் இப்போ ரீசெண்டாக ஃபாரினை பார்த்து இந்தியன் கவர்மெண்ட்ல டீச்சர்ஸ் எல்லாம் யாரும் பசங்களை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது மாதிரி சிஸ்டம் வந்த பிறகு இன்னும் பிடிச்சவரா போச்சு. அதாவது ஒரு ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கிறாங்க, திட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்களையும் நல்லதுக்கு தான், அது அவங்களையும் நல்லதுக்கு தான், ஸ்டூடெண்ட்ஸும் நல்லதுக்கு தான். ஆனால் தயவு செஞ்சு மற்றவங்க யாரோ இருக்கட்டும், மற்றவங்க அரசாங்கத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம், அவர் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணட்டும். என் பிள்ளை ஏன் அடிச்சிங்க, என் பிள்ளை ஏன் திட்டீங்கன்னு சொல்லி யாரோ போய் கேட்கட்டும், பரவாயில்ல. ஆனால் நீங்கள் பர்சனலாக அவங்க டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுங்க, நாங்கள் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம், எங்கள் பிள்ளைங்களை கண்டிங்க, எங்கள் பிள்ளைங்களை திட்டுங்க, தப்பு பண்ணனா அடிங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் அவங்க யோசனை பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. மேனேஜ்மெண்ட் சொல்லுது, டிபார்ட்மெண்ட் சொல்லுது, ஆக்ஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, நாங்கள் திட்ட மாட்டோம், அடிக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் பர்சனலாக கர்மாஞ்சலிங்க, யாரோ போட்டோம், கர்மாஞ்சலிங்க காலேஜ் அப்படி சொல்லாதீங்க. உங்கள் ஸ்டூடெண்ட் சின்ன ப்ரீகேஜிலிருந்து காலேஜ் வரைக்கும் யாராக இருந்தாலும் பிடி மீட்டில் சொல்லுங்க, காலேஜ் மீட்டில் சொல்லுங்க. தயவு செஞ்சு என்னுடைய குழந்தை எந்த தப்பு செஞ்சாலும் தண்டிங்க, பனிஷ்மெண்ட் கொடுங்க, அடிங்க பரவாயில்ல, திட்டுங்க பரவாயில்ல, செய்யுங்க, நாங்கள் ஹோல் ஹார்ட்டடாக பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த ஆசிரியர் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுதுன்னு பாருங்க. அந்த மனசு சந்தோஷப்படுற ஆசீர்வாதமே உங்க பிள்ளை நல்லா படிக்கும், சூப்பரா படிக்கும். உங்களுக்கு உடைச்சல் கொடுக்க டார்ச்சர் கொடுக்காது. ஆசிரியருடைய மனசை எந்த அளவுக்கு நம்ம குளிமைப்படுத்தி சந்தோஷமா மகிழ்ச்சியா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் மற்றவங்களாவது போட்டும், நீங்களாவது சொல்லுங்க, இனிமேல் குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. அது ப்ரீகேஜில இருந்து காலேஜ் லெவல் வரைக்கும் யாரா இருந்தாலும், அது ப்ரொஃபஸர், ரீடர், டீச்சர், மிஸ் யாரா இருந்தாலும் சொல்லுங்க, எங்களுடைய குழந்தைகளை தவறு செய்தால் தண்டியுங்கள், திட்டுங்க, அடிங்க, அந்த குழந்தைய நல்லா வழிபடுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்த ரோல், 3வது ரோல் டீச்சர் தான். சொல்லுங்க, அந்த உரிமையை கொடுங்க. அதுக்காக நீங்க சொல்லிங்க அடிச்சு பிடிச்சி போட மாட்டாங்க அவங்க, அந்த காலத்திலேயே செய்வாங்க. பட் இந்த காலத்துல சொன்னாங்க, நீங்க என்ன சொன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். பட் அவங்களுக்கு அந்த நீங்க சொல்லி பாருங்க, அந்த ஆசிரியர்கிட்ட சொல்லி பாருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கண்டிக்கிட்டு பண்ணிட்டோம் பண்ணா நீங்க உங்க பிள்ளை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை விட சூப்பரா இருக்கும், அதை விட நல்லா இருக்கும், அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நீங்க எப்படிலாம் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு சில ஆசிரியர்களும் தப்பு பண்றாங்க, இல்லைன்னு சொல்லலை. பழைய மாதிரி இருந்த ஒரு ஆசிரியர் சமுதாயம் இன்னைக்கு இல்லை, கொஞ்சம் மாறிதான் இருக்கு. பட் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட பதிவு பண்ணியிருக்கேன். இந்த ஆசிரியர் சமுதாயம் மாறி சில ஆசிரியர் சமுதாயத்துக்கே கேடு விளைவிக்கிற மாதிரி, கலங்க வைக்கிற மாதிரி சில ஆசிரியர்கள் இருக்காங்களே, இவங்க எப்படி வந்தாங்கன்னா இந்த மாதிரி தப்பான வளர்ப்புல வந்தவங்க தான். அதாவது ஆசிரியர்கள் திட்டக்கூடாது, ஆசிரியர்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, ஆசிரியர்கள் எந்த வேலையும் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடாது, ஆசிரியர்களுக்கு பசங்களாம் எதுவும் செய்யக்கூடாது, அவங்கள தனியாக டீல் பண்ணும் அப்படின்ற அந்த வளர்ப்பு கலாச்சாரத்தில் யாரெல்லாம் வளர்ந்து படித்து
இன்னைக்கு ஆசிரியர்களா இருக்காங்களோ அவங்க தான் இந்த மாதிரி கருத்து புள்ளிகளாக இருக்கிறார்கள். நிறைய அதையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால ஆசிரியர்களை வந்து ரொம்ப மரியாதை கொடுங்க. உங்க குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த சின்ன குழந்தைங்களுக்கு என்ன நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ அந்த சின்ன வயசுல பேசிக், அதுவும் வந்து மேஜர் ரோல் வந்து இந்த ரோட்ல இந்த பீரியட் தான் கிடையாது. அது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும், இப்ப இருக்கிற காலத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரீகேஜ்ல இருந்து காலேஜ் படிக்கிறதுக்கு எல்லா ஆசிரியர் ரோலுமே முக்கியமான ரோல் தான். சில பேர் சொல்ல இந்த ஸ்டேஜ்ல கரெக்டா பண்ணலாம், இந்த ஸ்டேஜ் கரெக்டா பண்ணலாம், அப்படி இல்லை. அது ஸ்டார்டிங்லேயே வருது. அதான் நம்ம பழமொழி இருக்கு, ஐம்பதில் விளையாதது 50 விளையாது, 50 விளையாதது 50 அனுபவம் போற. தமிழர்கள் சொன்னது எல்லாமே அது மற்ற உலகத்துல எல்லா நாடுகளையும் பழமொழிகள் இருக்கு. உலகத்துல எல்லா நாடுகளும் பழமொழிகள் இருக்கு. எல்லாருமே அனுபவித்தான் சொல்லியிருக்காங்க, எல்லா நாட்டிலுமே அனுபவித்தான் சொல்லியிருக்காங்க. பட் அதுல இந்திய பழமொழிகள், அதுல தென்னிந்திய பழமொழிகள், அதே தமிழ் பழமொழிகள் நம்பர் 1. அதை அடிச்சுக்கிட்டே கிடையாது. அதை அடிச்சு அவ்வளோ அனுபவப்பட்டு சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டா பிடிச்சிட்டோம்னா நம்ம கட்டிக்காரங்க. ஆனா இல்லை நான் அனுபவித்தான் கத்துக்கோன்னா அது ஓடும், ஒரு 1000 ஜென்மம் ஓடும், அந்த 100 ஜென்மம் 1000 ஜென்மம் ஓடும். அப்போ ஏற்கனவே அனுபவிச்சு சொல்லி வச்சிருக்காங்க, அது கரெக்டா பிடிச்சிக்கும். ஸோ குருமார்களை வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய பிள்ளைகளை வந்து அவங்க கண்காணிக்கிறதுக்கும், அவங்கள தண்டிக்கிறதுக்கும், அவங்கள திட்டுறதுக்கும், அவங்க தவறு செய்தால் அவங்கள திருத்தறதுக்கும் முழு உரிமை நீங்க கொடுங்க. அரசாங்கம் கொடுக்கல, அரசாங்கம் கை கட்டி போட்டு வச்சிருக்கு. பட் நீங்க உங்க குழந்தைய நல்லா இருக்கணும், நல்லா வளரணும், அது குடும்பத்துக்கு ஏற்ற, நாட்டுக்கு ஏற்ற, இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல குடிமகனாக வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து உங்க ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க, அவங்கள கண்டிக்க சொல்லுங்க, அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நீங்க ஸ்பெஷலா அவங்களுக்கு ரைட் கொடுங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்கட்டும் மேடம், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்கும் சார், நீங்க பாத்துங்க சார் அப்படி சொல்லி பாருங்க. உங்க குழந்தைகள் அருமையா வருவாங்க, 4 பேர் நெச்சிக்கிற மாதிரி வருவாங்க. ஆனா இன்னைக்கு 100% நெகட்டிவா போயிட்டு இருக்கு. பட் அந்த தப்பை நீங்க பண்ண வேண்டாம், யாரும் பண்ணட்டும், கர்மா யூனிஃபால்ஸ் பண்ண வேண்டாம், கற்றுக் கொடுங்க. அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. அப்போ அந்த குருவை வணங்க கூசி நின்றேனோன்னு கேட்கிறார். குருவை வணங்க கூசி நின்றேனோ, குரு வணங்கணும். அது சாதாரண மற்றவங்களை வணங்குறதுக்கும், அப்பா அம்மாவை வணங்குறதுக்கும், குருவை வணங்குறதுக்கும், தெய்வத்தை வணங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மற்றவங்களை வணங்குறோம், சார் பார்க்கணும், வணக்கம் சார்ன்றோம், குட் மார்னிங்ன்றோம், குட் ஆஃப்டர்நூன்றோம், குட் நைட்ன்றோம், மற்றவங்களெல்லாம் வணங்குறோம். பட் இந்த 4 பேரை வணங்குறதுக்கு முறைகள் இருக்கு. இந்த 4 பேரை வணங்குறதும் ஆசீர்வாதம் வந்து நிறைய வரும். இதுல இன்னும் சில மெத்தடா இருக்க, ஃபியூச்சர்ல சொல்றேன், இப்போ உங்களுக்கு தெரியாது. அப்பாவை எப்படி வணங்கணும், அம்மாவை எப்படி வணங்கணும், குருவை எப்படி வணங்கணும், கடவுளை எப்படி வணங்கணும், 4 மெத்தட் இருக்கு. டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கு. இது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் ஒரே கும்பிடு தான், அப்படி கிடையாது. அது பின்னாடி சொல்றேன், நான் ஒரு 4 வகுப்புல சொல்லி கொடுக்குறேன். அம்மாவை எப்படி கும்பிடணும், அது ஒரு மெத்தட் இருக்கு. அப்பாவை எப்படி கும்பிடணும், அது ஒரு மெத்தட் இருக்கு. குருவை எப்படி கும்பிடணும், அது ஒரு மெத்தட் இருக்கு. கடவுளை எப்படி கும்பிடணும், அது ஒரு மெத்தட் இருக்கு. பொதுவாக நம்மளோட வயசுல பெரியவங்களை எப்படி கும்பிடணும், அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இதுக்கெல்லாம் தனித்தனி மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை பத்தி யாருமே இது வரைக்கும் சொன்னது, யாராவது சொல்லியிருக்காங்களா? யாரும் சொல்ல மாட்டேன், யாரும் தெரியாது. முதல்ல தெரியாதுன்னா சொல்றதுக்கு, அப்படி சொன்ன எவன் சார் கேட்க போறான் அப்படின்னுவாங்க. சொன்னா கேட்கறவங்க கேட்கறது, சொல்ல வேண்டிய நம்மளுடைய கடமை. சொல்றதுக்காக ஒரு ஆள் வேணும் இல்லை, சொல்றதுக்காக ஒரு ஆள், இப்படி இருக்குப்பா, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றதுக்காக ஒரு ஆள் வேணும் இல்லை, அதை சொல்லணும். அப்ப ஏன் மாத்தி கும்பிட்டா என்ன சார், எப்படி கும்பிட்டா என்ன அப்படின்னா, அப்படி இல்லை. அம்மாவை எப்படி கும்பிடணும் அப்படி கும்பிட்டால், அப்பாவை எப்படி கும்பிடணும் அப்படி கும்பிட்டால், குரு எப்படி கும்பிடணும் அப்படி கும்பிட்டால், கடவுளை எப்படி கும்பிடணும் அப்படி கும்பிட்டால் அந்த பலன் அதிகமா கிடைக்கும். வேற ஒண்ணு இல்லை. இன்னைக்கு கோயிலுக்கு போய் கும்பிடணும், எப்படி கும்பிடணும்னு தெரியல, அதை பத்தி நம்ம சொல்லுவோம். கோயிலுக்கு போறாங்க, எல்லாம் கோயிலுக்கு போறாங்க, விதவிதமா கும்பிடுறாங்க, எப்படி கும்பிடணும்னு தெரியல. அதை யாரும் சொல்லியும் கொடுக்கறது இல்லை. யாரும் என்ன அதை ஃபாலோ பண்ணா நிறைய பேரை பார்த்துருக்கேன். பக்கத்து கூட பெரிய பண்ணலாம், கோட்டீஸ்வரங்க தான் கோயிலுக்கு வராங்க, கும்பிடுறாங்க. ஒருத்தர் கூட சரியா கும்பிட்றாங்கன்னு பார்த்தா, இந்த ஃபெஸ்டிவல் டேஸ்ல ரொம்ப விசேஷமான நாள்ல எல்லாம் நிறைய பேர் வந்து கும்பிடுவாங்க. ஜென்ரலா வருவாங்க, நிறைய இன்னைக்கு கூட சாமி என்ன போட்டிருக்காங்க, என்ன விசேஷமா தெரியல, இன்னைக்கு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கும்பிடுவாங்க. அப்படியே 10 நிமிஷம் பார்க்க நின்று பார்த்தேன். பார்த்தா எல்லாம் தப்பாக கும்பிடுவாங்க. எப்படி கும்பிடுன்னு தெரியல, ஏதோ இஷ்டத்துக்கு அவங்க தோணு மாதிரி கும்பிடுறாங்க. கும்பிடுவதற்கும் ஒரு வழி இருக்கு, இப்படிதான் கும்பிடணும் நிறைய இருக்கு, இப்படித்தான் கும்பிடணும் வழிமுறை இருக்கு, அது தெரியல. அதையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். எப்படி அப்படி கோயிலுக்கு போக தேவையில்லை, இல்லை அப்படியே போனாலும் எப்படி கும்பிடணும்னு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்படிதான் கும்பிடணும், அப்படி கும்பிட்டா என்ன, அப்படி கும்பிடலன்னா என்ன, அப்படி கும்பிட்டா பலன் அதிகமா கிடைக்கும். வேற ஒன்றும் இல்லை, நாம சொல்ற முறைப்படி கும்பிட்டா பலன் அதிகமா இருக்கு. we are getting divine energy from this temple, this church, this mosque,
அந்த எனர்ஜி எப்படி வாங்கணும்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணால் நல்லா படிப்போம், நல்லா இருக்க போறாங்க, இன்னும் எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். இப்போ கும்புறது கூட வழிகள் இருக்கு, நிறைய இருக்கு, நம்ம சொல்லிக் கொடுப்போம், ஃபியூச்சர்ல சொல்லிக் கொடுப்போம். அப்போ அந்த குருவை வணங்கணும். இன்னைக்கு யாரும் குருவை வணங்குறதே கிடையாது, குரு மதிக்கிறதே கிடையாது. இது லைஃப்ல நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய இம்பாக்ட் பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏதாவது வராரு சொல்லிக் கொடுக்குறாரு. ஒருத்தர் சொன்னார், சார் ஒரு சம்பளம் தானே சார் வேலை செய்யறாரு, அவருக்கு சம்பளம் கொடுக்குது, மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லை கவர்மெண்ட் கொடுக்குது, சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு ஏன் சார் நான் போய் வணங்கணும், ரொம்ப அறியாமல் இருக்கிறாருன்னு காட்டுது. நமக்கு சம்பளத்துக்கு தான் கொடுக்குறாரு, சம்பளத்துக்கு அவரும் வேலை செய்கிறாரு, கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, அல்ல மேனேஜ்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, வேலை செய்கிறாரு. ஆனாலும் சில தொழிலில் அந்த மரியாதையை ரொம்ப அதிகமாக கொடுக்கணும். அது ஆசிரியர் தொழில். ஒரு மனிதனை மனிதனாக வாழ கற்றுக் கொடுக்கறது அப்பா அம்மா கற்றுக் குரு தான். அது நீங்கள் ப்ரீகேஜிலேருந்து எடுத்துக்கோங்க, எல்கேஜிலேருந்து எடுத்துக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு மென்டார் வரைக்கும், பிஹெச்டி வரைக்கும் மென்டார்னாலும் அவரும் குரு தான். பிஹெச்டி இருக்கும்போது மென்டார்னாலும் கைட்னாலும் அவரும் குரு தான், அதுவும் குரு தான். அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையில் இப்போ ஆன்மீகம் வரீங்க, ஆன்மீகத்தில் வரீங்க, ஏதாவது ஆன்மீக விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒரு யோகா சொல்லிக் கொடுக்குறாங்க, மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்குறாங்க, மற்ற அவங்களும் குருமார்கள் தான். எல்லாமே குருமார்கள் தான், எல்லாம் குருவனுடைய கேட்டகரி தான் வராங்க. சரி, எல்லா குருவையும் நம்ம மதிக்கணும், அவங்கள காணர் பண்ணணும். எவ்வளோ கூட குருவை மதிக்கிறோமோ, எவ்வளோ கூட ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ, அவ்வளோக்கும் நம்ம நல்லா இருக்கும், கண்டிப்பாக நல்லா இருக்கும். குருவை தூஷிக்கிறவங்க அப்படி ஒன்றும் சிறப்பாக இருக்க மாட்டாங்க. அந்த அவங்ககிட்ட இருந்து வருகின்ற விஷயத்தை அது லைஃப்ல வாங்கிக்க மாட்டாங்க, வாங்கி அப்ளை பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்ணால் அது பெனிஃபிட் அவ்வளோவா கிடைக்காது. அதைத்தான் மைண்டை வச்சு நிறைய விஷயங்களை மைண்டை வச்சு சொல்லியிருக்காரு. குருவை வணங்க பூசி நீத்தேனும், குருவை வணங்கணும். எப்படி வணங்கணும்னு நான் அப்புறம் சொல்லிக் கொடுக்குறேன், முதல்ல வணங்குற பக்கம் வரட்டும், அப்புறம் சொல்லிக் கொடுக்குறேன். நான் குருவை வணங்கணும், அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இன்னைக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் சஃபரிங் இன் சோ மெனி வேஸ். அதான் வள்ளல் பெருமான் சொல்றாரு, குருவை வணங்கி பூசி நின்றேனோ, அது பெரும் பாக்கியம். குருவை வணங்குவதும், குருவுக்கு சர்வீஸ் பண்றதும், குருனுடைய குரு பத்தினின்னு சொல்லுவாங்க இல்லையா, குரு பத்தினிகளுக்கு சர்வீஸ் பண்றதும், அந்த குடும்பத்துக்கு சர்வீஸ் பண்றதும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த காலத்துல அரசகுமாரர்கள்லாம் கூட குரு பத்தினிக்கு, குரு வீட்டுக்கு என்ன செய்யணுமாலாம் செய்வாங்க. அந்த காலத்துல அரசகுமாரர்கள் காட்டுக்கு போய் விறகு எடுத்து குரு வீட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த காலத்துல அரசகுமாரன் அந்த நாட்டினுடைய அரசன், வருங்கால அரசன், இப்ப இளவரசன், வருங்கால அரசன் குரு. அப்ப அந்த இதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கு, எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்கு, நிறைய ரெக்கார்டும் இருக்கு. காட்டுக்கு போய் விறகு வெட்டி கொண்டு குரு பத்தினிகிட்ட கொண்டு கொடுப்பாங்க சமைக்கிறதுக்கு. குரு பத்தினிகிட்ட கொண்டு கொடுப்பாங்க, அம்மா நாங்க போய் காட்டை வெட்டி விறகு எடுத்து வந்தோம்மா, இந்தாங்கம்மா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அரசனுடைய மகன் வருங்கால அந்த நாட்டினுடைய அரசன், இன்றைய இளவரசன் காடுகளுக்கு போய் மரத்தை வெட்டி கொண்டு விறக குரு பத்னிகிட்ட, அம்மா காட்டுலேருந்து வெட்டி கொண்டு வந்திருக்குமா, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அரசகுமாரன், நான் வருங்கால இந்த நாட்டினுடைய தலைவன் அப்படின்றதுக்காகலாம் இல்லை. அங்கே குருவுக்கு மாணவர்கள் 10 பேர் வரும்போது 10 15 இவனும் மாணவன். இந்த மாதிரி நிறைய பேர் விறகு வெட்டி கொண்டு வந்திருக்காங்க, சமைச்சு கொடுத்துருக்காங்க. குரு பத்திரிக்கை நிறைய காய்கறி நட்டு கொடுக்குறது, வீட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்றது, எல்லாம் நிறைய பண்ணி கேட்கலாம், ரெக்கார்ட் இருக்கு, எவிடன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லாவே இருந்திருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒரு டீச்சர், அவருக்கு உடம்பு முடியல, கடைக்கு போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்சாரு ஒரு டீச்சர். எங்க அப்பா கூட வேலை செய்யற டீச்சர். அவருக்கு ஏதோ ஃபீவர் வந்திருக்கும் போல இருக்கு, அவருக்கு ஏதோ பக்கத்தில் போய் மெடிக்கல் ஸ்டோரில் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வாப்பான்னு பையன் அனுப்பிச்சிருக்காரு போல இருக்கு. பையன் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். அப்புறம் மாத்திரை போட்டு கொஞ்சம் நார்மல் ஆயிரும். இந்த பையன் யதார்த்தமா அவங்க வீட்டு போய் சொல்லிருக்கான், இந்த மாதிரி கேட்டாருன்னு நான் போய் மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க. அவங்க அப்பா ஹெட் மாஸ்டர் எங்கள் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. நல்லா கவனம் இருக்கு எனக்கு, சார் அது எப்படி சார் அந்த டீச்சர் என் பையனை அனுப்பிச்சு மெடிக்கல் ஸ்டோரில் போயிட்டு மருந்து வாங்க சொல்லலாம், எப்படி சார் அது பண்ணலாம், அது எப்படி சார் அனுப்பலாம் அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட். இவர் ஹெட் மாஸ்டர் கம்ப்ளைண்ட் வருது. எங்கள் அப்பா என்ன சொல்கிறார், அப்போ நான் கூட இருக்கேன், எங்கள் அப்பா கூட வேறு ஏதோ விஷயமா போனேன், அப்போ எங்கள் அப்பா கூட இருக்கேன். அப்போ சொல்கிறாரு, ஏங்க அது என்ன தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சார் அது எப்படி சார், அது என் பையன் நான் படிக்கிறதுக்கு நான் அனுப்புகிறேன், அவன் படிக்க வந்திருக்கிறான், அவன் படிக்க தான் வந்திருக்கான், அவருடைய வேலை கற்றுக் கொடுக்க வேண்டிய வேலை தான், அவர் போய் எப்படி சொல்ல மாட்டான், அவன் என்ன எங்களுக்கு வேலைக்காரனா சார், அவனா வேலைக்காரனா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், சரிங்க நான் பார்த்து அவர்கிட்ட சொல்கிறேன், இதுக்கு மேலே அவர் அந்த மாதிரி சொல்ல மாட்டார்,
நீங்கள் போங்க, இதுக்கு மேலே நான் மாதிரி பார்த்துக்கிறேன் சார், நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் ஹெட் மாஸ்டர் எங்கள் அப்பா சொல்லி அனுப்பிச்சிட்டார். அப்புறம் அதுக்கு பிறகு அந்த ஆசிரியர் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி போய் சொல்லியிருக்கான், நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களான்னு. ஆமாம் சார், நான் உடம்பு முடியல, கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்தது, லீவும் இல்லை, சிஎல்லும் இல்லை, அதனால லீவ் போடல. லீவ் போட்டுக்கலாமேன்னு அப்பா சொன்னேன். இல்லை சிஎல்லாம் இல்லை சார், இன்னும் 1 நாள் 2 நாள் தான் இருக்குது, அது பின்னாடி ஏதாவது தேவைன்னா வச்சுக்கிறோம், ஆனால் டிசம்பர் வரைக்கும் ஓட்டணும், அந்த அந்த டிசம்பர் வரைக்கும் ஓட்டணும், ஆனால் சிஎல் இல்லை சார், நான் கொஞ்சம் முடியல வந்துட்டேன், அதுக்கு தான் மாத்திரை வாங்கிட்டு சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பாருங்க, அவன் பேரண்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சொல்கிறேன், ஏங்க வந்து நீங்கள் மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் அலோவ் பண்ணுறதுக்கு என்ன ரைட் இருக்குது, என்ன அதிகாரம் போய் எந்த உரிமையில் போய் அனுப்பலாம், என் பையனை போய் அவன் என்ன அவனுக்கு சர்வெண்ட்டா, அவன் படிக்க வந்துக்கிறான், படிக்கிறதுன்னு கற்றுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க சார். இந்த மாதிரினா அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டார். சரி ஓகே, இனிமேல் இந்த மாதிரி அனுப்பாதீங்க, நீங்கள் அந்த மாதிரிலாம் இதை அனுப்பாதீங்க, அப்படி ஏதாவது வேணுன்னா கூட நம்ம ஸ்கூல் பியூன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சுவிடுங்க, ஸ்கூல் பியூன் இருக்காங்க, அவங்கள நம்ம ஸ்கூல் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்ககிட்ட கூட சொல்லி அனுப்பிச்சுவிடுங்க, இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு சொல்லி அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அட்வைஸ் சொல்லி அனுப்பிச்சார். இது ஒரு என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் அப்பா கூட இருந்தபோது இது இது பார்த்த ஒரு அனுபவம். அது முழுக்க முழுக்க தவறுன்றது எனக்கு இதமாக உள்ள வரும்போது தெரியுது. உண்மையிலேயே அந்த ஆசிரியருக்கு அந்த மாத்திரை வாங்கி கொடுத்ததுக்கு அந்த மாணவன் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும், ஆசிரியருக்கு மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்போ அவர் என்ன சொல்லணும், அப்படியா ஆசிரியர் எது கேட்டாலும் செய்யி, அவர் குரு, அவர் எது கேட்டாலும் செய்யி, அதனால யாரு எது கேட்டாலும் நீ செய்யப்பா, தப்பு இல்லை, குருவுக்கு செய்யறது கடவுளுக்கு செய்யற மாதிரி, கடவுளுடைய மறுகுருவம் குரு, அவர் தான் நம்மளை வந்து சீரமைச்சு ஒரு வாழ்க்கை கொண்டு வந்து விடுவாரு, செய்யின்னு அந்த அப்பா சொல்லிக்கணும். ஆனால் அவர் மனைவி தூக்கின்னு ஹெட்மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வர்றாரு, அந்த குழந்தை எப்படி குறிப்பிடும்? அப்போ அது தேர்ட் பார்ட்டியா பார்க்குது, குருவை குருவா பார்க்கல. ஆனா அந்த காலத்துல பாருங்க, ஒரு நாட்டினுடைய அரசன், நான் கம்பேர் பண்ணி பார்க்கிறேன், ஒரு நாட்டுடைய அரசன், வருங்கால அரசன், இளவரசன் போய் காட்டுக்கு போய் விறகு வெட்டி கொண்டு வந்து குருபத்தினி கொடுக்குறான், அம்மா இது வச்சுக்கோங்க. தக்காளி இருக்கு, ராமாயண மகாபாரத்தில் கூட இது இருக்கு. ஆனா இந்த காலத்து அப்பா ஆசிரியருக்கு உடம்பு முடியல, மெடிக்கல் ஸ்டோர்ல போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்ததுக்கு அப்பா வந்து ஹெட்மாஸ்டர் கிட்ட, எங்க அப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு, சார் உங்ககிட்ட வேலை செய்யற உங்க ஸ்கூல் டீச்சர் இப்படி பண்றாரு சார். கம்பேர் பண்ணி பாருங்க, அந்த குழந்தை எங்க உருப்படும்? என்ன பண்ணிட்டாரு? ஒரு ஆசிரியருக்கு மாத்திரை தானே வாங்கி வந்து கொடுத்தாரு. அது போய் தப்ப இதான் வந்து ஜென்ரேஷன் கேப் பண்றது. அப்போ அந்த ஆசிரியருடைய அப்போ ஆசிரியர் என்ன நினைச்சிருப்பாரு, இது நாம ஏதோ அவர் முடியல, நாம மாத்திரை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னோம், ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்திருக்காரு, அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு இவர் வந்து ஹெட்மாஸ்டர் போய் நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைப்பாரா இல்லையா? அவர் திட்ட வேண்டாம், சாப்பிட கொடுக்க வேண்டாம், நினைச்சிருப்பாரா இல்லையா? எங்க அப்பா கூப்பிட்டு சொல்லுங்க சார், இந்த மாதிரி வந்து சொல்றாங்க சார், இனிமேலுக்கு அப்படி வேண்டாம் சார், உங்களுக்கு எதாவது நம்ம ஸ்கூல்ல 2 பியூங்க இருக்காங்க, அவங்கள அனுப்பிச்சிக்கலாம், வாட்ச்மேன் இருக்காங்க, யார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு வாங்கிக்கலாம் இல்லை சார், நீங்க வாங்கிக்கோங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி சொல்லாதீங்க சார், எங்க அப்பா சொல்றாரு. ஓகே, அப்பாவும் நாகரிகமா ஜென்டலா சொன்னாரு, அவரும் கேட்டுக்கிட்டாரு. ஆனா நான் இப்ப இந்த ஆங்கிள் நான் பாக்குறேன், அப்ப இல்லை, அப்ப நான் ஸ்டூடெண்ட் தான், இப்போ பாக்குறேன் அந்த இன்சிடென்ட்டை, இப்போ அது ஞாபகப்படுத்தி நான் சொல்றேன், கரெக்டான டைம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்றேன். இப்ப இந்த இடத்துல அந்த ஆசிரியர் என்ன நினைச்சிருப்பார், ஏடா நம்ம ஏதோ முடியலான்னு வாங்கின்னு வந்து கொடுத்தோம் சொன்னோம், பையனும் போனான் வாங்கிட்டு வந்தான், அந்த வாங்கிட்டு வந்த போது கொடுத்ததுக்கு வந்து இப்படி போய் ஹெட்மாஸ்டர் போய் நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி ஹெட்மாஸ்டர் நம்மளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சிருப்பாரு அவர். இந்த தாட் ஃபார்ம் அவன் குழந்தைங்க ரெக்கார்ட் ஆயிடும். அவன் பின்னாடி ஏதாவது ஒரு வகையில பின்னாடி கஷ்டப்படுவான், கண்டிப்பா கஷ்டப்படுவான். அது கிளை வாங்கி போதா கரெக்டா ப்ரூவ் பண்ண முடியும், கரெக்டா ப்ரூவ் பண்ணா கரெக்டா சொல்ல முடியும், அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் நினைக்கிறாரு, நினைச்சதே அவருடைய வாழ்க்கையில போய் கஷ்டம் கொடுக்குது அப்படின்னா, அப்போ ஆசிரியர் மனதை புண்படுத்துறாங்களா என்ன? நான் +2 எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரேன், அதாவது 10 to 1 வெளியே வரேன். வெளியே வந்து அந்த சைட் பஸ் ஸ்டாண்ட் வரும்போது ஒரு ஆசிரியரை வந்து அடிச்சிட்டு இருக்காங்க, நான் இது ஏற்கனவே ஒரு வீடியோல பதிவு பண்ணியிருக்கேன். அடிச்சிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல. என்னடா விஷயம் என்னன்னு சொல்லி விசாரிச்சா, அந்த ஆசிரியர் வந்து நான் வந்த கிளாஸ்ல வேற ஏதோ கிளாஸ்க்கு இன்விஜிலேட்டரா வந்திருக்காரு, சூப்பர்வைசரா வந்திருக்காரு. அவர் வேற ஸ்கூல்ல ஒர்க் பண்ண டீச்சர், பப்ளிக் எக்ஸாம்னால இன்விஜிலேட்டரா வேற ஸ்கூல்ல இருந்து போட்டிருக்காங்க. என்னுடைய ஹாலில் இல்லை, அவர் வேற ஏதோ ஹாலில் இருந்திருக்காரு போல இருக்குது. அந்த ஹாலில் காப்பி அடிக்கிறதுக்காக அவர் அலோவ் பண்ணல, இஸ் எ டீச்சர். அந்த டீச்சரை போட்டு இவங்க அடிக்கிறாங்க.
ஏன்னா அந்த பையன் சொல்லிக்கிறான், நான் காப்பி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன், காப்பி அடிக்கிறதுக்கு இவர் அலோவ் பண்ணல, விட்டுருந்தா நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அந்த குரூப் ரவுடி குரூப் கேங் போலக்குது, அந்த குரூப் டீச்சரை வந்து அடிக்கிறாங்க. அப்புறம் மற்றவங்களாம் போனாங்க, விலைக்கு விட்டாங்க, ரைட்டு ஓகே. பப்ளிக் எக்ஸாம் நடந்த போது உள்ள காப்பி அடிக்க அலோவ் பண்ணல அப்படின்றதுக்காக ஒரு இன்விஜிலேட்டரை அந்த ஸ்டூடெண்ட் சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த கேங்கு பெற்றோர்களோ மற்றவங்களா இருக்கும் வந்து அடிக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய குற்றம், தப்பு தானே அது. ஒரு வருஷம் சிலபஸ் கொடுக்குறான், 1 இயர் டைம் கொடுக்குறான், அதை படின்னு சொல்றான், அதை படித்த பிறகு அதுதான் கேள்வியும் கேட்குறான். 1 வருஷம் டைம் கொடுக்குறாங்க, புக்கை கொடுக்குறாங்க, டெக்ஸ்ட் கொடுக்குறாங்க, இதை படின்றாங்க, எல்லாம் கொடுத்து படிச்சு 1 வருஷம் கழிச்சு எக்ஸாமினேஷன் வைக்கும்போது அது நான் காப்பிடிக்கு அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு காப்பிடிக்கு அலோவ் பண்ண மறுத்த அந்த ஆசிரியரை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் உருப்பிடுமா, அந்த பையன் உருப்பிடுவானா, எப்படி உருப்பிடும், எப்படி உருப்பிடும்? அவர் கடமையை தான் செஞ்சாரு. காப்பி அடிக்க வேணாப்பா, அதெல்லாம் வேணா, நாட்டு அளவு உனக்கு என்ன தெரியுமோ எழுது அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான் பண்ணாரு. வேற என்ன பண்ணாரு? அடிக்கலாம் சார் பஸ் ஸ்டாண்ட. எவ்வளவு பெரிய கொடுமை, தப்பு இல்லை அது, பண்ணலாமா அது? நீ என்ன எழுதிப்பார் பிடிக்கினார் அவரு? அப்படின்னு கிடையாது. இல்லை, நீ படிச்சது எழுதணும். 1 இயர் டைம் கொடுக்குற, என்ன பண்ணிருந்த? 1 இயர் டைம் கொடுத்தானே எக்ஸாம் வைக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஊர் சுத்த வேண்டியது, எல்லாம் சுத்திட்டு இருக்க வேண்டியது, அப்புறம் படிக்கிற எக்ஸாம் பண்ணல, இன்விஜிலேட்டர் அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு போய் அடிப்பியா? அப்போ குரு தானே, அவரும் குரு தானே, குரு அடிக்கலாமா? இந்த பாவம் அவன் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் பண்ணும், இது ப்ராப்ளம் பண்ணும் வாழ்க்கையில. இந்த இன்சிடென்ட்டை நான் அந்த குருவை மதிக்கலைன்னா என்ன நடக்கும்ன்றதை பத்தி கிளைவான்ஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 300 பேருக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த கேஸ் ஞாபகப்படுத்தி எடுத்தேன். அவன் ஸ்டில் இன்னைக்கு கூட சஃபர் ஆயிட்டு இருக்கான். அந்த அடி வாங்க வச்சானே அந்த ஸ்டூடெண்ட் ஃபேமிலி ஸ்டில் டுடே இன்னைக்கு கூட சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. அந்த அன்னைக்கு குருவை அடிச்ச பாவம் தான் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு அவங்க தெரியல. இன்னமும் லைஃப்ல செட்டில் ஆகல, அந்த ஆள் இன்னமும் லைஃப்ல செட்டில் ஆகல, இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்கான். ஒரு முறையான தொழில் இல்லை, முறையான வருமானம் இல்லை, இன்னைக்கும் அப்படியே அலபாஞ்சிட்டு தான் இருக்கான். அவங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் அடிச்சவங்க எல்லாம் போயிட்டாங்க, பட் அந்த ஸ்டூடெண்ட் ஸ்டில் நவ் இன்னைக்கும் சஃபர் ஆயிட்டு இருக்கான். நேற்று வேற ஒரு விஷயத்துக்காக கிளைமான்ஸ்ல பார்த்தபோது ரெக்கார்ட் ஆயிருக்கு. குருவை அடிச்சதுன்னு குரு வந்து பனிஷ்மெண்ட் கூட அடி வாங்கிட்டாரு. அவர் கேஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கல, அவர் அடுத்த பஸ் ஏற்றார். நானே பக்கத்துல இருந்து பார்த்தேன். அவர் ஓகே எல்லாம் பிரிச்சு விட்டாங்க, சரி பஸ் ஏறி ஊருக்கு போயிட்டார். அவர் போயிட்டார், டியூட்டிக்கு வந்தார், டியூட்டி பண்ணி போயிட்டார். பட் அந்த 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 குருவினுடைய மனசை நோக்கடிச்ச அந்த கர்மா இன்னைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இன்னமும் அவர் லைஃப்ல செட் ஆகல. அந்த குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கு, கணவனுக்கு சரியான வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கு. நேற்று டேட்டா படினா இன்னைக்கும் அதே தான், 24 ஹவர்ஸ் கூட ஆகலை இன்னும். இது உண்மைதானே? அப்போ குருவை எவ்வளோக்குள்ள நம்ம ஹானர் பண்றோமோ, எவ்வளோக்குள்ள மதிக்கிறோமோ, எவ்வளோக்குள்ள ரெஸ்பெக்ட் கொடுக்குமோ, அவ்வளோக்குள்ள நாம நல்லா இருப்போம். ஆனால் தயவு செஞ்சு குருவை நிந்தனை பண்றது, குருவுக்கு எகென்ஸ்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, குருவுக்கு எகென்ஸ்டா நீங்க வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவாய்ட் பண்ண நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குழந்தைகள் மனசுல வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பதிக்கணுமோ அதை பதிய வைக்கணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. என்னுடைய பெரிய பொண்ணு இன்னைக்கு டாக்டர். அது யூகேஜி படிக்கணும்னு நினைக்கிறேன். யூகேஜியை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு சண்டே அவங்க தாய் மாமா வந்திருந்தார். தாய் மாமா வந்தபோது சின்ன குழந்தை, யூகேஜி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். தாய் மாமா வந்திருந்தாரு. வரும்போது கேஷுவலாக பேசிட்டு இருக்கும்போது என்ன அவங்க மிஸ் எல்லாம் எப்படி நடத்துறாங்க, பாடம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிச்சு. ஹோம்ஒர்க்லாம் பண்ணணும், ஹோம்ஒர்க் பண்ணலன்னா மிஸ் திட்டுவாங்கன்னு. எங்க மச்சான் என்ன பண்ணா, சும்மா இருக்க மாட்டேன், சும்மா தமாஷா, ஹோம்ஒர்க் பண்ணலன்னா என்ன பண்ணாதான் போயேன் சொல்ல, எங்க மாமாலாம் வந்தார், எல்லாம் பேசிட்டு இருந்தோம், எழுதுன்னு சொல்லேன். அதெல்லாம் இல்லை மாமா, நான் கரெக்டாக ஹோம்ஒர்க்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்றாரு, நீ விடு, பரவாயில்ல விடு, ஏதா போய் என்ன பண்ணிடுவாங்க பாத்திரலான்றார். சும்மா காமெடியா தமாஷ் சொல்லிக்கிறாரு. இல்லை மிஸ் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி என் பொண்ணு சொல்லுது. அப்படி சொல்லுது, இல்லை நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி ஏதாவது கேட்டேன்னா போட்டு தள்ளிடு, அப்படி ஏதாவது கேட்டேன்னா மிஸ்ஸை போட்டு தள்ளிடு அப்படின்டா எங்க மச்சான். இது கேஷுவலா அது நடந்தது. நான் வேற ரூம்ல இருந்து காதில் விழுந்து சரி ஏதோ பேசிக்கிறாங்கன்னு சொல்லி விட்டேன். மறுநாள் காலையில அது நம்ம வீட்டில் அமக்கலாம் நடக்கும். பக்கத்து தான் ஸ்கூலு. கார் டிரைவரு, 2 ஹவுஸ்மேடு, ஒரு கார் டிரைவர், 2 ஹவுஸ்மேடு, இவங்க அம்மா ஒன்று, மொத்தம் 4 பேர் ரெடி பண்ணுவாங்க அந்த பொண்ணை. ஒருத்தர் லெஃப்ட் சைடு ஷூ, ஒருத்தர் ரைட் சைடு ஷூ, ஒருத்தர் லெஃப்ட் சைடு சாக்ஸ், ரைட் சைடு சாக்ஸ், அது எடு அது அங்கே எடு இது எடு, ஒரே கலாட்டாவாக இருக்கும். அந்த கிளம்புற டைம்ல கலாட்டாவாக இருக்கும். ஹவுஸ்மேடு, ஒரு ஹவுஸ்மேடு இதில் சாக்ஸ் போடுவாங்க, ஷூ, இன்னொரு ஹவுஸ்மேடு இதில் சாக்ஸ் போடுவாங்க, ஒரு டிரைவரு பேக்கெல்லாம் ரெடியாகிட்டு வருவார்.
இப்படி இவங்க அம்மா ஒன்று எல்லாம் 4 பேர் சேர்ந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அது மாதிரி எல்லாம் அமைச்சு ரெடி பண்ணி ஒரு நாள் அனுப்புறாங்க. டெய்லி இதே தான் கரெக்டாக போகும். அப்புறம் காரில் உட்கார வச்சு ஸ்கூல் கேட் வரைக்கும் சாப்பாடு விட்டு போவாங்க. ஸ்கூல் கேட் வரைக்கும் போயிட்டு அந்த ஸ்கூல் வீட்டு பக்கம் தான், சும்மா 200 மீட்டர்ஸ் தான், நடந்தே போயிடலாம். காரில் உட்கார வச்சு காரில் ஊட்டிகிட்டே போவாங்க. அங்கே கேட்டை போயிட்டு எல்லாம் தொடச்சி லைட் போவான்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுவாங்க. அப்படி போவாங்க. இப்படி தான் நடக்கும். அது அப்படியே தான் நடக்குது. இன்னைக்கு காலேஜ் போகும்போது கூட அப்படிதான் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. காலேஜ் போகும்போது கூட தடாப்பட ஊன் தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க. அது நல்லா ஒரு நோட் பண்ணி பாருங்க அந்த பாயிண்ட்டு. ஒரு நாள் காரில் வந்து ரெடி ஆகிட்டு திருப்பி கொடுக்கணும்னு மேலே வந்துருக்கு வீட்டுக்கு. இருங்க அங்கிள் நான் வரேன்னு சொல்லிட்டு மேலே வந்தால் கிச்சனில் போயிட்டு கத்தி தேடி இருக்கு. உள்ள போய் தேடி இருக்கு. அப்போ அவங்க அம்மா கேட்சுவாங்க, என்னம்மா எதுக்கு வந்த திருப்பி தான் டைம் ஆச்சு கிளம்ப வேண்டியதானே. இல்லை இல்லைம்மா கத்தி வேணும், அதை தேட்டர் எங்கம்மா வச்சுக்கிறீங்க, எதுக்குமா கத்தி வேணுது? இந்த மாமா தான் மிஸ்ஸை போட்டு வர சொன்னாங்கல்ல, அதுதான் கத்தி. பாருங்க அந்த குழந்தை மைண்ட் எப்படி பதியுது பாருங்க. அவங்க மாமா ஏதோ கேஷுவலா வேடிக்கையா சொன்னாரு, யூகேஜி ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். கார்ல போயிட்டு ஞாபகம் வந்துட்டு திருப்பி இறங்கி கொடுக்குறது மேலே மாடிக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து கத்தி தேடுது. எங்கேம்மா என்னம்மா தேடுற, எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டேன்னா, இல்லைம்மா கத்தி வேணும். கத்தி எதுக்கு போகணும்? அதான் மாமா சொன்னார்ல மிஸ்ஸை போட்டு வர்றாங்க, வேணும்மா குடும்பம் எடுமான்னு. அடே என்ன சொன்னா உங்க மாமா, நீ இதெல்லாம் கேட்காதெல்லாம் வேணாமா நீ போ அப்படின்னு. இல்லைம்மா மாமா சொன்ன போட்டு தள்ளிடுறமா நீ குடும்பமான்னு கேட்குது. இல்லை வேணா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். போன பிறகு எங்கள் ஒய்ஃப் வந்து எங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க நேற்று எங்கள் தம்பி சொன்னதை வச்சு இப்படி பண்ணலாம். ஆமாம் நான் எங்கே தான் கேட்டுது, ஆனால் அதுக்காக இப்படியாவது யூஸ் ஆகிட்டோம். பாருங்க அந்த குழந்தை மைண்ட் எப்படி பாருங்க. அப்போ ஹோம்ஒர்க் பண்ணாது போகலாம், மிஸ்ஸு கேட்டாங்கன்னா போட்டு தள்ளி போடலாம். அப்படின்னா இது உண்மையிலே கையை எடுத்து போயிட்டா உண்மையிலே ஏதோ பண்ணியிருக்கோம், தூக்கி போட்டிருக்கோம், சின்ன குழந்தை. அப்போ பாருங்க இது ஒரு நம்ம காமெடியா பார்க்குறோம் சிரிக்கிறோம், பட் இதுல என்ன ஒரு கருத்து? அந்த குழந்தை மைண்ட்ல எங்க மச்சான் வந்து சும்மா கேஷுவலா சொன்ன விஷயம் அந்த சின்ன பிஞ்சு மைண்ட்ல பதிச்சு அது காலம் இறங்கி கத்தி தேடுது. அப்ப அது கத்தி கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கோம்? ஏதோ ஒன்று குத்தி இருக்கும், வெட்டி இருக்கும், இல்லை பண்ண. சின்ன குழந்தை, அது யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை. அப்ப நம்ம குழந்தைய எப்படி வளர்த்துறோம் பாருங்க. நம்ம சொல்ற வார்த்தைகள் பேச்சுகள் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அதான் நான் சொன்னேன், என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இனிமேலுக்கு மச்சானை வந்து ரொம்ப அடக்கொடுக்கமா பேச சொல்லு, இந்த மாதிரி தப்பான வார்த்தைலாம் பேசக்கூடாது. எதை பார்த்தியா குழந்தை என்ன பண்ணுது, இது என்ன மாதிரி பண்ணுது பார்த்தியா குழந்தைங்க, அதுங்க பிஞ்சு மனசா தெரியாது, இப்படிதான் விஷத்தை கலக்காதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேச சொல்லுன்னு சொன்னேன். அடுத்த தடவை எங்க மச்சான்கிட்டையும் சொன்னேன், ஏய் பாத்தியா இந்த மாதிரி பாப்பா இப்படி பண்ணுது, உஷாரா பேசுப்பா அதுக்கிட்ட அப்படின்னு சொன்னேன் நான். சரிம்மா சரிம்மா, நான் ஏதோ தமாஷா தான் சொன்னேன். நீ தமாஷா சொன்ன ரைட்டு, அது என்ன பண்ணுது பாரு. நீ தமாஷா தான் சொன்ன, அது என்ன பண்ணுது பாரு. கத்தி தேடுது, அது கீழது மேலே போய் தேடுது. குழந்தைங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்த்தோம். நிறைய பேர் நம்ம தப்பா வளர்த்துறோம். நிறைய பேர் 100% தப்பா தான் வளர்த்துறோமே. நம்ம குழந்தைக்கு போய் செல்லம் கொடுக்குறோம், நாங்க பட்ட கஷ்டம் படக்கூடாது, நீ நல்லா இருக்கணும், நாங்க பட்ட கஷ்டம் படக்கூடாது, நல்லா இருக்கணும், நிறைய வகையில் தப்பா வளர்த்துறோம். நம்ம அதை பத்தி இன்னொரு 3-4 months ஆகட்டும். இந்த குழந்தைங்களை எப்படி வளர்த்துறோம், எப்படி வளர்த்துக்கணும் லெசன் எடுக்கும். பிகாஸ் வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் இந்த குழந்தைய வளர்ப்பு மிக முக்கியமான காரணம். நாம இன்னைக்கு நிறைய எனக்கு தெரிஞ்சு 99% பீப்புள் தப்பா தான் வளர்த்துறாங்க குழந்தைகளை. தப்பா தான் வளர்த்து, ஆனா சரியா வளர்த்துறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரியா வளர்த்துறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா தப்பா வளர்த்துறாங்க. பிற்காலத்தில் அது ஆப்போசிட் இருக்கும்போது ஃபீல் பண்றாங்க, அடடா என் பிள்ளை இப்படி பண்ணிட்டானே, என் பிள்ளை இப்படி சொல்றானே. அதுக்கு அடிப்படை காரணம் நம்ம தான் அந்த குழந்தைகளை விஷத்தை கொடுத்து வளர்த்துருக்கோம் தெரியல. அத்தை வந்திருக்கிறாங்க, நீ மரவா கொண்டு போய் சாப்பிடு, அத்தைக்கு காட்டாத அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொன்னா நாளைக்கு அதே நமக்கு தான் ரிப்பீட் பண்ணும். தெரியும் இல்லையா? உனக்கும் பெப்பே உங்க அப்பனுக்கும் பெப்பே கதை தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஒருத்தர்கிட்ட பணம் கடன் வாங்கிட்டார். கடன்காரன் வந்து கேட்கிறான். கேட்கும்போது என்ன பண்ணுன்னு தெரியல. அப்ப கேட்கிறாரு, சார் இந்த மாதிரி பணம் கொடுக்கணும், அவன் வந்து கேட்கறான் சார், என்ன பண்ணுன்னு தெரியல, நீ என்ன பண்ற, உனக்கும் பெப்பே உங்க அப்பனுக்கும் பெப்பேன்னு சொல்லு அப்படின்னு இவர் ஐடியா சொல்றாரு. நீ அவன் பணம் வந்து திருப்பி கேட்டான்னா உனக்கும் பெப்பே உங்க அப்பனுக்கும் பெப்பே அப்படி சொல்லு, கொடுக்க முடியாது சொல்லு அப்படின்றாரு. ஓகே சரி. அதே மாதிரி வர்றாரு, கேட்கிறாரு. இது ஒரு கதை தான். உனக்கும் பெப்பே உங்க அப்பனுக்கும் பெப்பேன்னு சொல்லிடுறாரு. இது இப்படியே போகுது. சரி, அவனும் ஏதோ போயிட்டான். அப்புறம் ஒரு காலத்துக்கு சொன்னாரே, இவரே பணம் கொடுத்துருக்கிறார். இவர் சொன்னவரே பணம் கொடுத்துருக்கிறாரு. அவர் ஒரு நாள் வந்து கேட்கிறார், ஏன்ப்பா நான் உனக்கு ஒரு 50,000 கொடுத்தேன் 6 மாசத்துக்கு முன்னாடி, அந்த பணத்தை கொடுப்பான்னா அதே ரிப்பீட் ஃபார்முலா, உனக்கும் பெப்பே உங்க அப்பனுக்கும் பெப்பே, இதே ஃபார்முலா ரிப்பீட் பண்றாரு. என்னப்பா என்கிட்ட போய் இப்படி சொல்ற, நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க எல்லாருக்கும் சொல்லுங்கன்ட்டு. ஆமா சொன்னேன், அதனால ஒர்க் அவுட் ஆச்சு, சூப்பர், யாரும் கொடுக்க தேவையில்லை. அதனால நீங்க கேட்குறீங்க, என்னப்பா இருந்தாலும் உனக்கு அந்த ஐடியா கொடுத்தேன், மற்றவங்ககிட்ட எஸ்கேப் பார்த்து தான் கொடுத்தேன், ஆனா எங்கிட்ட எஸ்கேப் ஆகுறியே,
இல்ல, அது அப்படிதான். நீங்க பணம் வாங்கினா பணம் வாங்கணும், கொடுக்க தேவையில்லைன்னு சொன்னீங்க. உனக்கும் பேப்பே உங்க அப்பனுக்கும் பேப்பேன்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. சூப்பர் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கும் சரி, உங்களுக்கும் பேப்பே உங்க அப்பனுக்கும் பேப்பே கிடையாதுன்றார். இது ஒரு கதையாக இருந்தாலும் இருந்து நம்ம என்ன கருத்தை எடுத்துக்கிறோம், நம்ம என்ன சொல்றோமோ அதான் நமக்கு ரிப்பீட் ஆகும். வாட் வி சோ வாட் வி ரீப். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் நம்ம வாங்குறோம். வாட் வி சோ வாட் வி ரீப். ஸோ குருமார்களை வந்து நல்லா கவனிக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்முடைய குருமார்களை நம்ம நல்லா வச்சுக்கிறோமோ, சந்தோஷமா வச்சுக்கிறோமோ, ஹாப்பியா வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம லைஃப்ல நல்லா இருக்கும். ஆனால் குருமார்களை மதிக்கிறது கற்றுக் கொடுங்க. குருமார்க்கு மதிக்கிறது கற்றுக் கொடுங்க. இந்த குழந்தைங்களுக்கு இன்னைக்கு குருமார்க்கு மதிக்கிற பழக்கமே கிடையாது. குருமார்களை பத்தி ஏதாவது குறை சொன்னாலும், ஏதாவது இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க சொன்னா உடனே மனைவி தூக்கின்னு உடனே போயிடாதீங்க. அந்த குழந்தைய செயல் என்ன தப்பு இருக்குன்னு திருத்துங்க. குழந்தை செயல் ஏதாவது திருத்துங்க. ஆசிரியர் செயல் தப்பு ஏதாவது இருந்தாலும் நீங்க போய் சொல்லுங்க, சஜஷனா சொல்லுங்க. இப்படி சொல்லு, இப்படி இப்படி சார் சஜஷனா ஹம்பிளா சொல்லுங்க. அதிகாரம் பண்ணாதீங்க, அதிகாரம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை விட ஆசிரியருடைய பங்கு அதுல கொஞ்சம் அதிகமே. உங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறத ஆசிரியர் பங்கு உங்களுக்கு ஈக்குவலாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய பங்கு என்னென்னவோ அதுக்கு ஈக்குவலாவே இருக்கு. அதனால ஆசிரியரை மதிக்க கற்றுக் கொடுங்க குழந்தைகளுக்கு. அந்த அது அது சிறந்த குடிமகனாக இருக்கும், நல்ல பிள்ளைக்காக உங்களுக்கும் இருக்கும், நாட்டுக்கும் நல்ல குடிமகனாக இருக்கும். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி பேசினா 10 நாளைக்கு பேசலாம். ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதை தான் சொன்னார், குருவை வணங்கி பூசி நிற்பது. அடுத்தது வந்து குருவின் காணிக்கை கொடுக்க மறுப்பது. குருவின் காணிக்கை கொடுக்க மறுப்பது. குருவின் காணிக்கை நான் கொடுக்க மறுத்தேனோன்றார். குருவுக்கு வந்து நான் காணிக்கை கொடுக்க நான் மறுத்துட்டணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றது. குருவுக்கு ஏன் காணிக்கை கொடுக்கணும்னா, இப்ப இந்த காலத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்துது, ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் நடத்துது. ஆனா மேனேஜ்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, நடத்துறாங்க. அந்த காலத்துல குருமார்கள் தனியாக நடத்துவாங்க. அப்போ அந்த குருமார்களுக்கு தேவையானது அவங்க குடும்பத்துக்கு, அவங்க பிள்ளைகள் வாழ்வதற்கு, அவங்க குடும்பம் நடத்துறதுக்கு மற்றவங்க யாராவது கொடுக்கணும். அப்ப அது காணிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல குரு காணிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த குரு காணிக்கை கண்டிப்பா கொடுக்கணும். இந்த காலம் மாதிரி இவ்வளவு பணம் கட்டு உள்ளவா, இவ்வளவு பணம் கட்டு உள்ளவா. டீச்சிங் சென்டர், கோச்சிங் சென்டர்லாம் இருக்கு பாத்தீங்களா? 6 மாசம் முன்னாடி ஃபீஸ் கட்டினோம், 1 வருஷம் முன்னாடி ஃபீஸ் கட்டினோம். இப்போ சிஸ்டம், இப்போ கமர்ஷியல் பண்றோம் இல்லையா? கல்வியை வந்து வணிகமயமாக்கிட்டோம் இல்லையா? இப்போ நீங்க நீங்க எந்த எக்ஸாமுக்கு படிக்கணுமா, இல்ல டியூஷன் படிக்கணுமா, எந்த ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு 6 மாசம் முன்னாடி ஃபீஸ் கட்டிடணுமா, 1 இயர் முன்னாடி ஃபீஸ் கட்டிடணுமா, இல்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் ரொம்ப தெரிஞ்சுங்க நம்பிக்கையானவங்கன்னா 1 மந்த் முன்னாடி ஃபீஸ் கட்டணும். அட்வான்ஸ் பேமெண்ட் தான், அட்வான்ஸா பேமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து படிக்கிறோம் இந்த காலத்துல. அப்போ அப்படி கிடையாது. அது இலவசமா அவங்க கொடுப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த குரு சொல்லி கொடுக்குறாரு. அந்த குரு பத்தினி, குரு குழந்தைகள், அந்த குடும்பம் வாழ முடியும். அதுக்காக அந்த குரு கிட்ட படிக்கிற மாணாக்கர்கள் வந்து காணிக்கை கொடுப்பாங்க. அது முறை. அது பட் அப்ப இன்னைக்கு கொடுக்கலாமா சார்? அது உங்க சாய்ஸ். கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, மேனேஜ்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, பரவாயில்ல போட்டோம் அப்படின்னாம நீங்களும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சந்தோஷமா குருவுக்கு நீங்க கொடுக்கலாம், தப்பு இல்லை. கர்மா வீதம் பரிசு கொடுங்க, அந்த குருமாரில் போய் கொடுங்க. அவங்க வேணாலும் சொல்லுவாங்க, இருந்தாலும் குரு காணிக்கையாக நான் கொடுக்கணும். விஜய் அன்னைக்கு போய் கொடுங்க. அந்த பிளஸிங் உங்க குழந்தைகளுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுக்கும், எந்த நாளில் இருந்தாலும் விஜயதசமி அன்னைக்கு அது சம்மந்தப்பட்ட டீச்சர்ஸ் யாரு, நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு யாருக்கிட்ட கொடுக்கணும்னு யாருக்கு தோணுதோ அந்த டீச்சர்ஸ்க்கு போயிட்டு அந்த குழந்தை வந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்க. விஜயதசமி அன்னைக்கு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்க. அவங்க உங்களால என்ன முடியுமோ அந்த ஆசிரியைக்கோ உங்களால என்ன முடியுமோ ஒரு காணிக்கை அன்னைக்கு கொடுத்து பாருங்க. அது லைஃப்ல வந்து அந்த குழந்தைய எங்கேயோ கொண்டு போய் விடும். அரசாங்கம் சம்பளம் கொடுத்து அது வேற, மேனேஜ்மெண்ட் சம்பளம் கொடுத்து அது வேற. பட் நீங்க அந்த குருவை மதிச்சு உங்களோட குழந்தைய விஜயதசமி அன்னைக்கு கூட்டு போய் எந்த ஸ்டடியான, ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போகலாம், தப்பு கிடையாது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிடையாது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போகலாம். அவங்க மென்டார் கிட்ட போகலாம், அவங்க லெக்சர் கிட்ட போகலாம், ப்ரொஃபஸர் கிட்ட போகலாம், ரீடர் கிட்ட போகலாம். அவங்க எந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டோ பிரின்சிபால் கிட்ட போகலாம். யாரா இருந்தாலும் அவங்களை செலக்ட் பண்ணி அவங்க மனசுல யாருக்கு பண்ணணும்னு தோணுதோ எல்லா டீச்சர்ஸும் இருப்பாங்க. அப்போ ஒரு குரு தான், இப்போ நிறைய குருமார் இருக்காங்க. நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணி போயிட்டு அவங்க காலில் விழுந்து. ஏன் காலேஜ் படிச்சா ப்ரொஃபஸர் காலில் விழக்கூடாதா என்ன? காலேஜ் படித்த ப்ரொஃபஸர் காலில் விழக்கூடாதுன்னா, பிஹெச்டி பண்ண மென்டர் காலில் விழக்கூடாதா என்ன? குருமார்கள் காலில் விழலாம், கண்ட காலிலும் விழக்கூடாது. அதாவது காலில் விடுறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. யார் காலையும் யாரும் விடுவோம் நம்ம சொல்லிப்போம். சிதறோட தத்துவம் வந்து யார் காலையும் யாரும் விட தேவையில்லை. ஆனா யார் காலையே விழுறாங்க நம்ம பப்ளிக்ல சொல்ல முடியாது. அது தேவையில்லாம விவகாரங்கள்லாம் வரும். யார் காலையே விட்டாங்க, உடவே தேவையில்லாத காலில் விடுறாங்க, அவங்ககிட்ட இந்த நெகட்டிவ் கர்மா வாங்கிக்கிறாங்க. ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், அவங்க காலில் தான் விழணும். அதுதான் நமக்கு பாசிட்டிவ். ஏடகுணமான ஆளுங்கள சில சுயநல காரணங்களுக்காக போய் காலில் விழுந்து அவன் நெகட்டிவ் கர்மா நாம் வாங்கிக்கிறோம், நமக்கு தெரியாது. அது அவன் நெகட்டிவ் கர்மா நாம் வாங்கிக்கிறோம். ஸோ காலில் விழுந்து சும்மா விடக்கூடாது.
பட் குருமார்கள் யாராக இருந்தாலும் காலைல போயிடலாம். குருமார்கள் குரு குரு பத்தினிகள், அதாவது ஆசிரியர்னா ஆசிரியர்கிட்டையும் சரி, ஆசிரியர் மனைவியும் சரி, ஆசிரியைன்னா ஆசிரியரும் சரி, ஆசிரியருடைய கணவரும் சரி, அவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்படாதவங்களா இருந்தாலும் கூட அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். ஈவன் பிஹெச்டி பண்றவங்க கூட மென்டாருடைய காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். விஜயதசமி அன்னைக்கு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது லைஃப்ல பல லட்சங்கள் பல கோடிகள் தர்மம் பண்ணா என்ன அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமோ அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த சிஸ்டமே போயிடுச்சு, நெக்காலிக் சிஸ்டம் உள்ள வந்து சிஸ்டமே போயிடுச்சு, குரு மதிக்கிறதே போயிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி விஜயதசமி அன்னைக்கு சம்மந்தப்பட்ட பெருமாள் ப்ரீகேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் சொல்கிறேன். அதை யார் மென்டரும் குரு தான். அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி உங்களால் என்ன காணிக்க முடியுமோ அந்த காணிக்கை நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்கள் லைஃப் எவ்வளோ பெட்டராகுதுன்னு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குதுன்னு பாருங்கள். இது வந்து மறைமுகமாக நடக்கின்ற விஷயங்கள். இது வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு வந்த பிறகு அதனுடைய புனிதத்துவமே மாறி போச்சு. குருவை மதிங்க, குரு காணிக்கை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி அந்த குரு காணிக்கை வந்து கொடுக்க மறுத்தேனோ அந்த காலத்தில் கொடுக்க மறுத்தேனோ. அப்போ குரு காணிக்கை கொடுக்காம குருக்கிட்ட வந்து பாடம் நடத்தணும், அது அவரும் நடத்துவார், இவங்க பார்ப்பாங்க படிப்பாங்க, பேமெண்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்களும் கேட்க மாட்டாங்க. பட் இந்த காலத்து குருமார்கள் என்ன பண்ணுவாங்க, ஃபீஸ் கொடுக்கலையா உள்ள வர வெளியே போன்னுடுவாங்க. இந்த காலத்து குருமார்கள் ஃபீஸ் கொடுக்கலையா வெளியே போன்னுடுவாங்க. ஒரு ஸ்கூல்ல நியூஸ் பேப்பர் செய்தி, ஒரு ஸ்கூல்ல அந்த ஃபீஸ் கட்டணும், அந்த ஃபீஸ் கட்டாததுக்காக குழந்தைய வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஃபீஸ் கட்ட வரைக்கும் நாட் அலவுடு, கிளாஸில் அலோவ் பண்ண கிடையாது. எப்படி மாறி போச்சு பார்த்தீங்களா? எப்படி கமர்ஷியல் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? பேப்பர் நியூஸ் தான். ஏதோ படிக்க வச்சிருக்காங்க, குழந்தைங்க படிக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க வச்சிருக்கலாம், அவங்க ஏதோ கொஞ்சம் நல்ல காஸ்டான ஸ்கூல் படிக்கணும்னு நினச்சிருப்பாங்க போடுறது. சரி, ஓகே, ஃபீஸ் கட்ட முடியல, குழந்தைய வெளியே நிற்க வைக்கிறாங்க. ஃபீஸ் கொடுக்கல, அதனால குழந்தைய வெளியே நிற்க வைக்கிறாங்க. அப்புறம் இது வெளியே வந்து பேப்பரில் வந்து அப்புறம் அது வேற இஷ்யூ ஆகி அப்புறம் அதுக்கு பிறகு பேமெண்ட் கட்டி அப்புறம் அப்பயும் பேமெண்ட் கொடுத்த பிறகு அவங்கள அலோவ் பண்ணுறாங்க. அது வேறு பேப்பரில் வந்தாலும் ஆகும்னு பேசுங்க, யாரும் பணம் கொடுக்க யாரும் வரல. அது இப்படி பையன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக வெயிலில் போய் நிற்க வைக்கலாமா, கிளாஸ்க்குள்ள அட்டன் பண்ணாமல் இருக்கலாமா, கிளாஸில் இல்லாமல் அவன் வெயிலில் ஓப்பன் நிற்க, அப்படி கமெண்ட் தான் வருது ஒழிய யாரும் பணம்லாம் யாரும் கொடுக்கல. கமெண்ட் என்ன போடுவாங்க நம்ம ஆளுங்க, என்ன அது காசாக பணமா, சும்மா கமெண்ட் போடலாம்ல வாட்ஸ்அப்பில், சும்மா சொன்னாலும் சொல்லி மேட்ச் டைப் பண்ண வேண்டியதானே, எல்லாம் கமெண்ட் மேலே கமெண்ட்டு, காசு வச்சு யாரும் கொடுக்கல. அப்புறம் அதுக்கு பிறகு அவங்களே கொஞ்சம் ஊற்றி பற்றி பணம் கொடுத்த பிறகு அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க. இது எதை காட்டுகிறது? அதே பழைய குருகுலத்துல பணம் கொடுக்கலன்றதுக்காக எந்த குருவும் வந்து யாரையும் வெளியே அனுப்புறது கிடையாது. பணம் எனக்கு கொடுக்கலப்பா, நீங்க எனக்கு காணிக்கை கொடுக்கல அப்படின்னு சொல்லி எந்த குரு பத்தினியும் நீங்க என் கணவருக்கு நீ குரு காணிக்கெல்லாம் கொடுக்கல, நீ வெளியே போகணும், எந்த குரு பத்தினியும் சொன்னதாக சரித்திரம் இல்லை. எந்த குருவும் சொன்னதாக சரித்திரம் இல்லை, யாருமே சொன்னதா இல்லை. அவங்க நடத்துவாங்க, பண்ணுவாங்க, அவங்க கேட்டா அதாவது அவங்க கொடுத்தா வாங்கிக்குவாங்க, கொடுக்கணும்னா கம்மனுக்குவாங்க, அவ்வளவுதான், கேட்க மாட்டாங்க. அப்படி இருந்த காலம் அது. இப்போ அந்த குரு காணிக்கை அப்படின்னு சொல்லும்போது அந்த குருமார்களுக்கு நீங்க காணிக்கை கொடுக்க நல்லா டெவலப் ஆயிடுது, நல்லா வளருது. அது வந்து வேஸ்ட் கிடையாது, இட் இஸ் எ சீடு. நீங்க விதைக்கிறீங்க, அந்த விதைக்கிறதுனுடைய பலன் வந்து பல மடங்கு கிடைக்கும். இந்த குருனுடைய ஆசீர்வாதம் வாங்கும்போது, குருவுக்கு வாங்கும்போது அது பல மடங்கு ஆசீர்வாதம். இப்போ இது நான் ஒருத்தருக்கு சொன்னேன், ஆச்சரியமா இருக்கு சார், என்ன சார் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? ஆமா, மற்றவங்க யாரும் சொல்லாத விஷயம் நான் சொல்றேன், அதுக்காக தான் நாம இருக்கோம். கர்மாஞ்சீவங்க எல்லாரும் சொல்றதுக்கு நானே எதுக்கு, தேவையில்லையே, எதுக்கு சொல்றாரு நம்மளை? அப்போ ஒரு கொஞ்சம் இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. சிஸ்டம் ஃபாலோ பண்ண பிறகு ஒரு பேரண்ட் சொன்னாரு, சார் இப்பெல்லாம் நான் வந்து ஒரு விஜயதசமி அன்னைக்கும் அந்த என் பையன் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் படிக்கும் அந்த டீச்சர்ஸ் எல்லாமே ஒரு 10-15 பேர் செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ அன்னைக்கு துணிமணி எடுத்து கொடுத்து எல்லாருக்காலும் ஆசை வந்து வாங்க வைக்கிறேன் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், லாஸ்ட் இயர் சொன்னார், சார் வந்து முதல்ல தான் பையன் சரியா படிக்க மாட்டான், டல் ஸ்டூடெண்ட்டு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார். இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ண பிறகு பையன் நல்லா சூப்பராக வந்துட்டான் சார். முன்னெல்லாம் நான் எது ஒரு விஷயமா இருந்தாலும் அவனுக்கு படிப்பாக்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன், டியூஷன் நிறைய இடத்துல வைப்பேன், டியூஷன் வச்சாலும் மார்க் கம்மியாக வாங்குவான். இப்போ டியூஷன்லாம் வேணான்ட்டான், டியூஷன்லேயே இருக்காம ஒன்லி ஸ்கூலில் படிக்கிறான், படித்து நல்ல மார்க் நல்லா வாங்கிட்டு வரான் சார். மெரிட்டில் அவனுக்கு எந்த கோர்ஸ் அப்ளை பண்ணாலும் 2 கோர்ஸ் போட்டிருக்காரு, எந்த கோர்ஸ் போட்டாலும் மெரிட்டே வந்து சார், படித்து செலவு பண்ண தேவையில்லை சார்னார். இதை நான் உணர்கிறேன் சார் இப்போன்னாரு.
இப்ப இதுவே அந்த தர்மம் குருக்களுக்கு அந்த குரு காணிக்கைக்கு சரியா கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினால என் பையன் டல் ஸ்டூடெண்ட் இவன் எங்க தேர போறான் அப்படின்னு பணம் சேர்த்து வச்சிருந்தேன். அதாவது கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் பணம் வாங்கணும், 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சேர்த்து வச்சிருந்தேன் சார். இப்ப அப்படி இல்லை சார், பையன் நல்லா படிக்க வந்துட்டான் சார். ஆனா நான் செலவு பண்ண சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் சில லட்சங்கள் தான் பண்ணேன். எனக்கு நிறைய பணத்தை மீட்டு கொடுத்தாங்க சார். என்னுடைய 3 பிள்ளைகளுக்குமே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய் ஆகும்னு நான் வச்சிருந்தேன். 3 பிள்ளைகளுமே நல்லா மெரிட் நல்லா வராங்க சார். இந்த குரு காணிக்கை கொடுத்து குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இவ்வளவு பலன் கொடுக்க எனக்கு தெரியாம போச்சு சார் அப்படின்னாரு. இப்போ அந்த 1.5 கோடி ரூபாய் பணத்தை மீட்டு கொடுத்துருக்கு கிடையாது. இதுவே இல்லை, அவன் சாதாரணமா வரான், டல் ஸ்டூடெண்ட், குருவை மதிக்கல, இவனும் சரியா பிளான் போது அவன் அப்படி அப்படியே வரும்போது ஒரு ஸ்டேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் வாங்கணும். இந்த இவனுக்கு 1 கோடி கொடு, இவனுக்கு 1 கோடி கொடு, இவனுக்கு 1 கோடி கொடு, இந்த பணம் வெளியே மேனேஜ்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா? அந்த மேனேஜ்மெண்ட் கொடுக்குற கோட்டாவை டிவைன் என்ன பண்ணுது, இந்த ஆசீர்வாதத்தின் மூலமா குறைச்சிடுது. அந்த பணம் அவங்க சேவிங் தானே, அது வேற ஏதாவது வாங்கிக்கலாம்ல, வீடுவோ நிலம் வாங்கவோ சொத்துக்கோ எதுக்கோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பணம் வேஸ்டா போகல. இல்லை, மேனேஜ்மெண்ட் கொடுத்தா சீட்டு தான் வாங்க முடியும். அந்த சீட்டு வாங்கக்கூடிய அந்த புண்ணியத்தன்மை, அந்த பாசிட்டிவ் குட்கர்மாவை அந்த குருவை வணங்கி குரு கணக்கு கொடுத்தனால கிடைச்சது. அதனால அவங்க டாப்புக்கு போயிட்டாங்க. இந்த பணம் சேவ்னாச்சு. இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பணத்தெல்லாம் திருப்தி மேனேஜ்மெண்ட் பையன் டல் ஸ்டூடெண்ட் கோட்டால கிடைக்கல, என்ட்ரன்ஸ்ல ரொம்ப கம்மி மார்க் வாங்கிட்டான், அதனால நான் டெல்லி போய் படிக்க வச்சேன். இங்கே இல்லை, அது ஒரு விட்டு ஊருக்கு படிக்கணும். அங்க போற செலவு என்ன, வர செலவு என்ன, தங்க வைக்கிற செலவு என்ன, மற்ற செலவுகள் என்ன, இதெல்லாம் பார்த்தா கோடியில போய் நிற்கும். பட் சேவ் பண்ணி கொடுக்குது. அப்ப அந்த குருவுக்கு காணிக்கை கொடுத்து, அந்த குருவினுடைய ஃபேமிலிக்கு காணிக்கை கொடுத்து, அவங்க காலில் விழுந்து விஜயதசமிக்கு ஆசீர்வாதம் வாங்குற பழக்கம் வந்த பிறகு நிறைய சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சகோதரி சொன்னார், சார் இதனால எனக்கு கோடிக்கணும் பணம் மிச்சமாயிருக்கு சார். இவங்கெல்லாம் எங்க 3 பசங்க போய் எங்கெங்க சேர்த்து என்ன படிக்க எவ்வளோன்னு சேவ் பண்ணி வச்சுனேன். இப்போ அதான் நான் செலவே இல்லை சார். அந்த பணம் நான் வேர் பர்பஸ்க்கு பாசிட்டிவான பர்பஸ் நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஆச்சு சார். பணம் எனக்கு மிச்சமாச்சு சார். பாருங்க, ஒரு சின்ன விதை போடுறாரு, குரு காணிக்கை கொடுத்து குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற சின்ன விதை போடுறாரு, பெரிய மரமாக முடியுது. நிறைய நன்மைகளை அவர் கொடுக்குது. தேவையில்லாத சில கட் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாம் மெரிட்டே வருது, கவர்மெண்ட் கோட்டாவே வருது. 3 பசங்களுக்கும் கவர்மெண்ட் கோட்டாவே. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் என்ன காசு தான், 1 ரூபாய் கூட ஜாஸ்தி இல்லை. அதை கம்பேர் பண்றாரு, மற்றவங்கலாம் பாக்குறாரு, மற்றவங்கலாம் எல்லாம் அந்த கோட்டா இந்த கோட்டா பணம் பண்ணி, அதுவும் இங்க படிக்கல சார். ஒருத்தன் டெல்லியில படிக்கிறான், ஒருத்தன் கோயம்புத்தூர்ல படிக்கிறான், இன்னொருத்தன் இங்கே மும்பை ஏதோ எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டேஷன். இல்லை 3 பேருமே அவுட் ஆஃப் ஸ்டேஷன். மேனேஜ்மெண்ட் கோட்டாலே பணம் கொடுத்தோம், அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஒருத்தன் கோயம்புத்தூர், ஒருத்தன் டெல்லி, இன்னும் ஏதோ ஒரு மும்பையோ கல்கட்டா ஏதோ சொன்னார். எல்லாம் வெளியே போய் படிக்கிறாங்க. அப்போ அந்த செலவெல்லாம் இப்போ மிச்சமாச்சு இல்லை, சேவிங்ஸ் தானே. அப்போ குருவுக்கு காணிக்கை கொடுப்பது, அது அது என்ன சொல்றது, குருவுக்கு காணிக்கை கொடுப்பது, குருவினுடைய குடும்பத்துக்கு காணிக்கை கொடுப்பது, நீங்க விதைக்கிற விதை மாதிரி அது பல மடங்காக உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் வரும். இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. குருவை மதிக்க கற்றுக் கொடுங்க, குருவில் ஹானர் பண்ணுங்க. விஜயதசமி அன்னைக்கு ஹானர் பண்ணுங்க. விஜயதசமி அன்னைக்கு தான் கிடையாது, என்னைக்கும் குருவை மதிக்கணும். உங்க குழந்தைங்களை கற்றுக் கொடுங்க. அது சின்ன ப்ரீகேஜில இருந்து PhD வரைக்கும் மென்டார் வரைக்கும் எல்லாரும் மதிக்க கற்றுக் கொடுங்க. அவங்க நல்லவங்களா கட்டவங்களா அது வேற சமாச்சாரம். இன்னைக்கு கொஞ்சம் கட்டவங்களும் இருக்காங்க, அது வேற சப்ஜெக்ட். நம்ம அதை பற்றி டீல் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு உண்டான கர்மம் அவங்க அனுபவிச்சுக்காங்க, அது நாம குறுக்கிட வேண்டாம். பட் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், குரு காணிக்கை கொடுக்கணும், அவங்க ஹானர் பண்ணுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், எல்லா வகையும் நல்லா இருக்கும். இதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு, ரெக்கார்ட் பண்ணி. அதை தான் மைண்ட் வச்சு சொல்லியிருக்காரு, குருவின் காணிக்கை கொடுக்க மறுத்தேனோ அப்படின்ற. குருவின் காணிக்கை கொடுக்க மறுத்துட்டனோ நானு அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த குருவின் காணிக்கை கொடுக்கல, இவ்வளவு வேல்யூ இருக்குன்றத மைண்டை வச்சுதான் குருவின் காணிக்கை கொடுக்க மறுத்தேனோ அப்படின்றாரு. சந்தோஷமா கொடுங்க, இது ஒரு செலவா நினைக்க வேண்டாம், சந்தோஷமா கொடுங்க, ஆத்மாத்மா கொடுங்க. அதாவது உங்களுடைய ரோல குரு பண்றாரு, உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸோ அதே இம்பார்ட்டன்ஸ் ரோல் அவர் எடுத்துக்கிறார். ஆனா உங்களுக்கு என்ன உறவு, நான் பெத்த புள்ள, என் பையன், என் பொண்ணு, அந்த ஒரு ரோல் நீங்க இருக்கிறீங்க. ஆனா அவர் அப்படி வரல. குரு உங்களுக்கு அடுத்து லெஃப்ட் பண்ணி நீங்க என்ன லெஃப்டோ எதெல்லாம் மீட்டி விட்டுருக்கீங்களோ எதெல்லாம் விட்டுருக்கீங்க அதெல்லாம் அவர் காம்பன்சேட் பண்றாரு. அதை அவர் காம்பன்சேட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அரசாங்கம் பணம் கொடுக்குது, மேனேஜ்மெண்ட் பணம் கொடுக்குது, அவர் தான் பிரைவேட் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிறாரு. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம பிள்ளைக்கு அவர் குரு, நமக்கு அவர் குரு. அந்த குருவை அக்செப்ட் பண்ணுங்க, மரியாதை கொடுங்க, ஹானர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க லைஃப்ல அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. டியூஷனே தேவையில்லை, நல்லா படிப்பீங்க. யாருடைய எந்த கவுன்சிலருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை, நல்லா படிப்பீங்க. எக்ஸாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க.
அந்த எக்ஸாம்ல என்னென்னலாம் கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு அந்த குருனுடைய ஆசீர்வாதம் வந்து உங்க மைண்ட வந்து உட்காரும். உங்க மைண்ட உட்காரும். அப்ப மைண்ட உட்காரும் போது இன்டர்வியூல என்ன கேட்பாங்க, அதாவது மைண்ட நமக்கு தெரியும். இதை படிக்கணும், இதை படிக்கணும், இதெல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு அட்வான்ஸா காட்டி கொடுக்கும். அதை நீங்க கரெக்டா படித்தீங்க, அது மாதிரி ஆன்சர் பண்ணீங்க, ரிசல்ட் நல்லா சூப்பரா வந்துடும். இதுக்காக எக்ஸாம் நடத்துறானே அவங்ககிட்ட போயிட்டு லஞ்சம் கொடுத்து அவங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் வாங்கி அப்புறம் அதை நீங்க லீக் ஆகி அது அப்புறம் போலீஸ் என்கொயரி வந்து இந்த இப்படி லஞ்சம் கொடுத்தீங்க, இப்படி பேப்பர் லீக் ஆச்சு, இப்படிலாம் வந்துச்சு, அப்படிலாம் வந்துச்சு, அப்புறம் நாளைக்கு மாட்டிக்கிட்டு போலீஸ் கிட்ட கை கட்டி மாட்டிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு லஞ்சம் கொடுத்து அதை அமுக்க வழியெல்லாம் பார்க்க வேண்டாம் இல்லையா? இது நடக்குது இன்னைக்கு இல்லையா? ஈவன் நீட் எக்ஸாம்ல கூட இந்த கரெக்ஷன்லாம் நடக்குது. அவனை பிடிச்சேன், இவனை பிடிச்சேன், அத்தை பிடிச்சேன், இத்தை பிடிச்சேன், இப்படி அட்மிஷன் வாங்கிட்டாங்க, அப்படி நிறைய கொடாக்கள் நடக்குது. நான் பார்க்குறோம், நியூஸ் பேப்பர்ல நான் பார்க்குறேன், இல்லை நிறைய வருது. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லை. நம்ம வந்து குருவை கரெக்டாக மதிச்சு குருவுக்கு காணிக்கை கொடுத்து அந்த பண்ணி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வாங்கினாரே அது நமக்கு வந்துடும். எக்ஸாம்ல என்ன கேட்பான்னு பேப்பரில் ரிலீஸ் ஆக வேண்டாம், கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆக வேண்டாம், அதுக்காக சேஸ் பண்ண வேண்டாம், பேப்பர் திருத்தணும்னு சேஸ் பண்ண வேண்டாம், அந்த ஏஜென்சிங்களை அந்த புரோக்கர்ஸை சேஸ் பண்ண வேண்டாம், யாருக்கும் போய் லஞ்சம் கொடுக்க வேண்டாம். இங்கே நம்ம கரெக்டாக இதை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாமில் என்ன கேட்பாங்களோ அது கரெக்டாக மைண்டில் வரும். அதை நம்ம படிப்பும் ப்ரிப்பேர் ஆகும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால, குருவனுடைய ஆசீர்வாதத்தினால கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, நல்ல ரிசல்ட் வரும். இல்லீகலாக தவறான முறைகளில் போய் நம்ம தப்பான முறைகளில் போயிட்டு நம்ம செலவு பண்ண வேண்டாம், நம்ம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். குருவை எவ்வளோ கூட மதிக்கிறோமோ, குருவுக்கு எவ்வளோ காணிக்கை கொடுக்குறோமோ, குருவை எவ்வளோ சந்தோஷமா, குருனுடைய ஃபேமிலியை, அவர்களுடைய மனைவி மக்களை, அந்த குடும்பத்தை, அந்த குருனுடைய குடும்பத்தை நாம எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறோமோ, குருனுடைய குடும்பத்தை நாம எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம நல்லா இருப்போம். இது நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அன்னைக்கு ஒரு குரு இருந்தாரு, இன்னைக்கு ஏகப்பட்ட குருமார்கள் இருக்காங்க. இது இங்கதான் கொஞ்சம் பிரச்சனை வருது. அன்னைக்கு ஒரே ஒரு குரு, அவரு அவர் ஃபேமிலி, அவங்க குழந்தைகளை பார்த்துக்கிட்டோம். அது எங்க கடமை. ஏன்னா குருவை வந்து பாதுகாத்து அவரை அது நல்லபடியா அவருடைய தேவைகள்லாம் பூச்சி வாழ வைக்கிறது அந்த மாணவர்களுடைய கடமையாக இருந்து அவங்க செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு டிஃப்ரெண்டா மாறி போச்சு. இருந்தாலும் குரு தான். இன்னைக்கு மற்றவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்க தனியார் பிரைவேட் டியூஷன் எடுக்கிறாங்க, அது வேற. பட் குருவுக்கு நம்மளால எண்ண முடியும், அந்த ஆத்மார்த்தமாக மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட குருன்ற முறையில அவரை வணங்கி அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவருக்கு உங்களால முடிஞ்ச காணிக்கை கொடுத்து அவர் சந்தோஷப்படுத்தி பாருங்க. இந்த சந்தோஷம் உங்களுக்கு வாழ்க்கையில பல லட்சங்களை பல கோடிகளை சம்பாதிச்சு கொடுக்கும். பல லட்சங்களை பல கோடிகளை அன்வான்ட் எக்ஸ்பென்ஸா இருக்கிறத மீட்டி கொடுக்கும். திரும்பவும் சொல்றேன், பல லட்சங்களை கோடிகளை சம்பாதிப்பதற்கான பாசிட்டிவா நேர்மையான சம்பாதிக்கான வழிமுறைகளை உங்களுக்கு வழிபடுத்தி கொடுக்கும். பல லட்சங்களை கோடிகளை அன்வான்டா செலவு பண்ண முடியாது, தேவைதான் போக முடியும். அதை வந்து அதை மீட்டி கட் பண்ணி கொடுக்கும். ஸோ பாசிட்டிவா வர வைக்கும், நெகட்டிவா கட் பண்ணி கொடுக்கும். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க எந்த கோயிலுக்கு, எந்த குளத்துக்கு, எந்த மசூதிக்கு, எந்த சர்ச்சுக்கு, எந்த குருத்வாராக்கு, எந்த வழிபாட்டுக்கு போனாலும் கிடைக்காது. குரு நடமாடும் கோயில், குரு நடமாடும் சர்ச், குரு நடமாடும் மாஸ்க், குரு நடமாடும் குருத்வாரா, குரு நடமாடும் வழிபாட்டு தலம். எந்த அளவுக்கு குருவை நம்ம மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை நமக்கு நல்லா இருக்கு. ஏன்னா குரு கிட்ட அவ்வளவு விஷயம் இருக்கு. கடவுளை கூட அப்புறம் தான், நல்லா பாருங்க, மாதா பிதா குரு தெய்வம் அப்புறம் தான். ஆனா இவங்களை கவனிக்காம என்ன கோயிலுக்கு போய் எந்த கும்பிட்டாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்பா மனசு புண்படுற மாதிரி, அம்மா மனசு புண்படுற மாதிரி, குரு மனசு புண்படுற மாதிரி நடந்துட்டு நீங்க கோயில போய் பிறண்டு ஒன்னும் வராது. கோயிலுக்கு என்னதான் அந்த கோயிலுக்கு போனேன், காசிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போனேன், இந்த உலகத்துல எந்தெந்த கோயில் இருக்கோ, எந்த வழிபாட்டுறவங்க இருக்கோ, மாஸ்க்கு, சர்ச்சு, என்ன வழிபாட்டுறமா எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. இவங்களோட சந்தோஷமா வச்சுக்கோங்க, அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கோங்க, அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கோங்க, குருவை சந்தோஷமா வச்சுக்கோங்க. அப்பாவை வச்சுக்கிறாங்க ஓகே, அம்மா வச்சுக்கிறாங்க ஓகே, அவங்களையும் இந்த காட்டு முதியோருக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பனிஷ்மெண்ட் தான். நமக்கு அதே முதியோர்கள் தான், அவங்களோட சூப்பர் முதியோர்கள் நமக்கு, அவங்களோட நம்ம ரொம்ப சஃபர் ஆகும். இப்போ அப்பாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறோமோ, அம்மாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அதே மாதிரியே குருவுக்கும் கொடுக்கணும். அப்பா அம்மாவே கவனிக்கிறப்ப எங்க குருவை கவனிப்பாங்க. ஒரு சகோதரர் நினைக்கிற தாட்டம் வருது. ஒரு சகோதரர் தாட் அனுப்புறாரு. என்ன அனுப்புறாரு? சார் இந்த காலத்துல அப்பா அம்மாவே கவனிக்க மாட்டாங்க, எங்க சார் போய் குருவை கவனிக்கிறோம். உண்மையான கருத்து, அது உண்மைதான். அப்பா அம்மாவையே கவனிக்கல, குருவை போய் எங்க கவனிக்கிறது? ஆனா இங்கே அப்பா இஸ் ஈக்குவல் டு அம்மா, அம்மா இஸ் ஈக்குவல் டு குரு, 3 பேர் ஈக்குவலா வருவாங்க. எப்படி?
கிறிஸ்டல் இஸ் ஈக்குவல் டு இறைவன் சொல்றோமோ அதே மாதிரி அம்மா இஸ் ஈக்குவல் டு அப்பா, அப்பா இஸ் ஈக்குவல் டு குரு. இந்த 3 பேரும் ஒரே ரகத்தை தான் வச்சு பார்க்கணும். என்ன அப்பா நமக்கு ஒருத்தர், அம்மா நமக்கு ஒருத்தர். குருமார்கள் வந்து அந்த காலத்துல ஒருத்தரா இருந்தாங்க, இந்த காலம் நிறைய குருமார்கள் இருக்கும். பட் எந்த குருக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மரியாதை கொடுங்க. முதல்ல மரியாதை கொடுங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க, ஆனர் பண்ணுங்க. அப்புறம் குரு காணிக்கை கொடுக்குறது நீங்க செலக்ட் பண்ணி யாருக்கா ஒருத்தர் கொடுங்க. இந்த குருக்கு கொடுக்கலாம், இந்த குருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோ 2 பேரோ, அது உங்கள் சாய்ஸ். அது உங்க சாய்ஸ். ஒருத்தர் சொன்னாரு, சார் நான் 15 பேரை செலக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன், அதிகபட்சமா 15 பேர் கொடுத்துருக்காரு. பட் அது பலனை நான் அனுபவிச்சேன் சார், பல லட்சங்கள் பல கோடிகள் நான் மீட்டிருக்கேன், நிறைய நன்மைகள் நான் கிடைச்சிருக்கேன்னு சொன்னார். அவர் சொன்னார். ஸோ குருமார்கள் நிறைய இருக்கும்போது நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு என்ன குரு காணிக்கை கொடுக்கணும் கொடுங்க. எவ்வளோ கூட குருவை மதித்து குருவை ஹானர் பண்ணி குருவை நம்ம நல்லா வச்சுக்கிறோமோ அவ்வளோ நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஸோ அதைத்தான் மைண்டை வச்சுட்டு குரு காணிக்கை கொடுக்க மறுக்கணும் அப்படின்றார். குரு காணிக்கை கொடுக்க மறுப்பது அது பல வகையில் பாதிப்புகளை உண்டாக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதனால எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சோ அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு. குருவின் காணிக்கை கொடுக்க மறுக்கணும் அப்படின்றார். அதனால குருவை மதிங்க. பட் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் பழசுக்கும் என்ன ஒரே வித்தியாசம், அன்னைக்கு ஒரே குரு ஃபேமிலி, இன்னைக்கு நிறைய குருஸ் இருக்காங்க, நிறைய குரு ஃபேமிலிஸ் இருக்காங்க. பட் நீங்க செலக்ட் பண்ணி உங்க மனசுல யாருக்கு தோன்றோ அவங்களுக்கு செய்யுங்க. குரு அப்படின்னு சொன்னா ப்ரீகேஜில இருந்து பிஹெச்டி வரைக்கும் குரு தான், மென்டாரும் குரு தான், ஹைஸ்கூல் டீச்சரும் குரு தான், காலேஜில் ப்ரொஃபஸரும் குரு தான், எல்லாருமே குருமா இருக்குதான். ப்ரீகேஜில் சொல்லி கொடுக்குறாங்க டீச்சர் மிஸ்ஸு, அவங்களும் குரு தான், எல்லாருமே குரு தான். ஸோ குருக்களை மதிங்க, குருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. குருவை மதித்து குரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுக்கு உரிய காணிக்கை கொடுத்து அவங்கள ஹானர் பண்ணி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது குருவினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம். குரு பத்னி கூட, குரு பத்னி சார், குரு பத்னி போய் என்ன சார் குரு ரைட்டு ஓகே படிக்கணும் இல்லை, அது ஈக்குவல் 50% அந்த டிவைன் எனர்ஜி அவங்க மனைவியாக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ குருன்னா குரு பத்னிக்கிட்டையும் காலில் விழுந்து விழுந்து பாருங்க எவ்வளவு நன்மை கிடைக்குதுன்னு பாருங்க. நான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன், ரெக்கார்டோட தான் பேசுறேன், சும்மா பேசுறேன். குரு காலில் விழுந்துட்டு குரு பத்னியையும் கூப்பிடுங்க, அம்மாவையும் கூப்பிடுங்க, சார் நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்லி வாங்கும்போது அந்த 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 அம்மா அந்த ஆசீர்வாதம் கொடுக்குற ஆசீர்வாதம் அது எந்த அளவுக்கு டாப்ல போய் இருக்கு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அவங்க நல்ல இருக்காங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஆசிரியை அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன், அம்மா உங்களுடைய கணவரை கூப்பிடுங்க, அவர் காலில் நான் விழுந்து ஆசீர்வாதம். இல்லைப்பா தேவையில்லை வேண்டாம்ப்பா, அவரு எதுக்கு, இல்லை நீங்க கூப்பிடுங்கம்மா, அவர் உங்களுடைய துணைவர் வாழ்த்திட்டு நீங்க கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. டீச்சருடைய கணவரையும் கூப்பிட்டு, அவரு எஜுகேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம், அவர் வேற தொழில் வேற பிசினஸ் வேற இருக்கிறார், இருந்தாலும் அவரை கூப்பிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களால முடிஞ்ச காணிக்கையை அவங்க 2 பேர் கைனியை வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த குழந்தைங்க ரொம்ப சூப்பரா இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க, ஆரோக்கியமா, பொருளாதாரமா, செல்வாக்கா, மற்ற வசதிகளா நல்லா இருக்காங்க. ஸோ குரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசிரியராக இருந்தால் ஆசிரியருடைய மனைவி, குருவினுடைய மனைவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. அவங்க வந்து டீச்சராக இருந்தால், ஆசிரியாக இருந்தால் அவருடைய கணவரை கூப்பிட்டு வர வச்சு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. மிராக்கிள்ஸ் நடக்கும் சார், மிராக்கிள்ஸ் நடக்கும். அது எப்படி சார் சாதாரண இந்த சின்ன இவங்ககிட்ட போயிட்டு வணங்குறது மிராக்கிள்ஸ் நடக்கும். ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 200 கேஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கேன். அவ்வளோ அருமையான ஆசீர்வாதம் வருது. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நீங்க எந்த கோயிலுக்கு போய் பிறந்து பண்ணாலும் வராது, எந்த வழிபாட்டு பண்ணாலும் வராது. இந்த டெக்னிக்கை தான் நம்ம கர்நாடகம் சொல்லி கொடுக்குறோம். எப்படியெல்லாம் நம்ம எங்கெல்லாம் மிஸ் பண்றோம், எங்கெல்லாம் நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இவங்களை வந்து குரு பத்தினி, ஆசிரியராக இருந்தாலும் ஆசிரியருடைய துணைவியார், ஆசிரியாக இருந்தாலும் ஆசிரியருடைய கணவர், இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது அவங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தது அப்படின்னு பார்த்தா இறைவன் கூட கொடுத்துருக்க மாட்டாரு, அவ்வளோ ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு, நல்லா ஹாப்பியா இருந்திருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கேன் டாக்டர். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல தெரியும் வள்ளல் பெருமானுக்கு, அதை மைண்ட் வச்சுதான் சொல்றாரு குருவை காணிக்கை கொடுக்க மறுத்தேனோ அப்படின்னு சொல்றாரு. கொடுங்கன்னு சொல்றாரு மறைமுகமா, நாம் கொடுக்கணும். சரியா? ஓகே. தென் அடுத்தது கற்றவர் தன்னிடம் கடுகடுப்போடு நடப்பது. இது நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம இதோட முடிக்கலாம், நாளைக்கு நான் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாடுங்கம்மா, யார் பாடுறீங்க? ஐயா கல்பனா ராகேஷ். சொல்லுங்கம்மா, பாடுங்கம்மா. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ
அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே, அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளா, இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளா, தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றேன் சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் தற்போது அதர்மம் முயன்றேன் சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடக்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடக்கி, ஆண்டவனாட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக இயற்றிய நற்கர்மமெல்லாம், எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக இயற்றிய நற்கர்மமெல்லாம் இறைவனை சேருவது அழுந்தியக மூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்தியக மூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்ய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதி பெரிதாய் தருவாய். உன்னை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய் தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. நன்றிம்மா, சூப்பரா பண்ணீங்க. நன்றி 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 நன்றி. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
ஒரு நிமிஷம். கண்டிப்பா.